கர்த்தர் நல்லவராய் நம்ம இதுவரை தாங்கினதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய அன்பு நம்மில் ஏற்று பரிபூர்ணப்படுவதாக. வந்திருக்க அனைவருக்கும் இயேசு நாமத்தின் வாழ்த்துக்கள். God bless you. ஓடி தேடி ஆடி அசைந்து விட்டு உருண்டு வந்திருக்கிறவங்களுக்கு தேவனுடைய நாமத்தின் வாழ்த்துக்கள். God bless you all. தேவனுடைய ஆலை பிரகாரத்தின் வாசற்படி தெரிந்து காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு ராஜசிம்மாசனம் எப்பொழுதுமே ஆயத்தம். தாவீது அதை விரும்பினதுனால கர்த்தர் மேன்மையான இடத்துல வைத்தார், நிச்சயமாய் வைப்பார். God bless you all. Praise God. அன்பில் அதிகமாய் பெருகவும். வார்த்தை கற்றுக் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு Love may abound. அன்பு அதிகமாய் பெருகவும். தேவன் தந்த அன்பிலே பிரதான அன்பு தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் நமக்கு ஈர்ந்தது. அன்பு என்ற வார்த்தையினாலே இந்த உலகத்தை அசைத்துவிட முடியும். ஆண்டவர் மதைத்தான் விசுவாசித்தார், நம்பினார். எனவே தான் கர்த்தர் கொடுக்கிற பொழுது அந்த திவ்ய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ரத்தத்தை சிந்தும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே தேவன் நமக்குள்ளாக ஒரு அன்பை வைத்தார். இந்த அன்பு பரிபூரணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வார்த்தை. The love of God may abound. பிலிப்பியர் 1 அதிகாரம் 8 வசனம். பிலிப்பியர் 1:8. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளோ வாஞ்சியாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பிலிப்பியர் 1:8 முதல். நல்ல மிகுந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே வார்த்தைகளை திருப்பி போட்டு கேட்கறது இல்லை. இப்போ இவருக்கு இல்லை, எப்போ வேணாலும் எடுத்துடலாம். உங்களுக்கு தெரியாது, நிறைய டெலிட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் போதீங்கன்னா மெசேஜ் நிறைய இருக்காது. அதனால் நல்லா புசிச்சுக்கோங்க. சரி, நாங்கள் தேடியே கிடைக்கல, அதில் இருக்குதா என்னாச்சுன்னு தெரியல. தேவனுடைய வார்த்தை மிகுந்த ஆழமான வார்த்தைகள், எப்போதும் கிடைக்கிற வார்த்தைகள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறது. எனவே அப்படி இழுத்து ருசித்து திகட்டாத தேனமுதத்தை ருசித்து ஜெயித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பிதாவை நேற்று அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர்களோடு பேசுகிறதற்காக நன்றி. எல்லா தடைகளும் கற்று உடைத்து போட்டு ஆவியானவர் மட்டும் இடைப்படுவீராக, மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see the presence of the Lord. God bless you all. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. தேவன் கொடுத்த இந்த மனவாட்டி இன்னும் இந்த ஊழியமானது அல்லது தேவனுடைய மனவாட்டியாக எந்த ஊழியமானாலும் சரி, அது கிறிஸ்துவின் அன்பினால் உருவானதாக இருக்க வேண்டும், உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய பரிபூரண திட்டம். ஏன் நம்மில் அநேகருக்கு இந்த வார்த்தைக்குள்ளாய் ஆழமாகவோ அல்லது பிடிப்பாகவோ நிற்க முடிவதே இல்லை. உபவாசிக்கிறோம், ஆனால் அந்த உபவாசம் முடிகிற வேளையில் நாம் இதற்குரிய நேரத்தை திட்டமிட்டு ஜெபிக்கவோ அந்த காரியங்களை தீர்மானமாய் கர்த்தரிடத்தில் தெரிவிக்க முடியாமல் அநேக வேளையில் போய்விடுகிறோம். சில வேளைகளில் ஜெப நேரத்தை நியமிக்கிறோம், 10 முதல் 12 வரை என்று வைத்துக் கொள்வோம். 10:30 மணிக்கு வந்து அமர்ந்த பொழுது எங்கிருந்தாவது ஒரு தொலைபேசி வரும் அல்லது ஒரு தொல்லை பேசி ஒன்று வரும். நேரே வந்தால் தொல்லை கொடுத்து பேசும், ஃபோனில் வந்தால் நம்மை தொலைத்து விட்டே பேசும். 2 நிமிடம் என்று நினைப்போம், அவ்வளவுதான். அந்த 1 மணி நேரம் தாராளமாய் போய்விடும். அந்த இடைப்பட்ட அந்த நேரத்தில் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் அன்பும் அவரை சிலுவையில் அறைந்த இந்த மனிதனின் அன்பும் உடனே அந்த இடத்தில் கலைந்து போக பண்ணுவதற்கு ஒரு ஏது உண்டாகிறது. எனவே அந்த உபவாச ஜெபமோ அல்லது தனிப்பட்ட ஜெபமோ இதில் தேவனுடைய அந்த அன்பை ருசிக்கிற அந்த வேலை கலைந்து விட்டபடினால்
நாம் சரி வேதத்தையாவது வாசிப்போம் என்று சொல்லி உடனே வேதத்தை எடுப்போம், அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் 5 அதிகாரங்களை முடிப்போம், 10 அதிகாரங்களை முடிப்போம், அதில் சிலுவையின் அன்பை பற்றி கொள்ள முடியாது. இவையில் காரணம் என்ன? கிறிஸ்து இயேசுவின் அன்பு உருக்கமான ஒரு அன்பு. இட் இஸ் ஆல்வேஸ் மெல்டிங். அல்லேலூயா. அதாவது இட்ஸ் ஆல்வேஸ் மெல்டிங். எவ்வளவு நாம் பாவங்கள் செய்து, எவ்வளவு அக்கிரமங்கள் செய்து, எத்தனை முறை அவரை ஓடி வந்தாலும் அப்பா என்னை மன்னின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா இமீடியட்லி ஹி கம்ஸ் பேக். ஏனென்றால் நாம் பாவம் செய்து விட்டோம் என்று விட்டு ஓடவில்லை, பாவத்திற்கு தான் மறைத்திருந்தார், அவ்வளவுதான். அங்கு பவுல் சொல்லுகிறார், நீ உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. உத்தமமானவைகள் என்பதை தெய்வ சித்தமானவைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், பரிசுத்தமானவைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம், நீதியானது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனால் தேவனுடைய ராஜ்யம் நீதியை தான் முதலாவது பிரசங்கிக்கிறது. ஸோ நீதியானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், தெய்வ சித்தமானதை ஒப்புக்கொள்ள வேண்டும், பரிசுத்தமானதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பு என்ன செய்ய வேண்டும்? வாட் அவர் லவ் has to do. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தெளிவாய் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். யார் அந்த பிலிப்பியர்? இன்றைக்கு நீரும் நாங்களும் தான், வேறு யாரும் அல்ல. எழுதுகிறார் அவர், உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய விண்ணப்பம். நம்முடைய அன்பு அறிவை கொண்டு வரும், நம்முடைய அன்பு உணர்வை கொண்டு வரும். எந்த அன்பு? கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிற அந்த அன்பு. அந்த அன்பு உள்ளே இருக்கும் பொழுதுதான் ஞானம் செயல்படும். தேவனுடைய அன்பு உள்ளே, கிறிஸ்துவின் அன்பு உள்ளே இருக்கும் பொழுதுதான் நமக்கு உணர்வு உண்டாகும். அந்த உணர்வு இருக்கிற பொழுதுதான் ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். ஏனென்றால் ஆத்துமா என்பது அந்த உணர்வினுடைய அடையாளம் தான் இந்த ஆத்துமா. அல்ல, இந்த ஆத்துமா என்பதே உணர்வு. இயேசுவின் அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆத்துமா துடித்துக் கொண்டிருக்கும். எனவே நான் பக்தன் எழுதும்போது சொல்லுகிறான், உமக்காக துடிக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு துடிப்பும் உமக்காக இருக்க வேண்டும் என்று. அந்த துடிப்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மில் இருக்கும் பொழுது அறிவு பெருக, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வு பெருக நடக்கிறது என்ன? தேவனுக்கு மகிமை வரும், துதி வரும், கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைய ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா சொல்லுகிறார்கள். தேவ நீதியின் கனி. That is why we need the love of God. இந்த அன்பு பெருக வேண்டும். இந்த அன்பு பெருகவில்லை என்றால் என்ன நடக்கும்? நாம் இருக்கிறது போல அழகாய் பரிசுத்தமாய் இருப்போம், பரிசுத்தமாய் வாசிப்போம், பரிசுத்தமாய் ஜெபிப்போம், பரிசுத்தம் என்று நினைத்துக் கொண்டே இருப்போம், எல்லாம் போய்கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த முடிவு என்று வருகிற பொழுது அந்த தேவனுடைய நீதி, தேவனுடைய அறிவு, தேவனுடைய உணர்வு ஒன்றும் இருக்காது. நாம் அனைவரும் நீங்கள் அதை ருசித்திருப்போம், ஜெபிப்போம், பாவம் செய்திருக்க மாட்டோம், வேதத்துக்கு சரியாக அதிகமாக இல்லை என்றாலும் நம்முடைய நேரத்துக்கு தகுந்தவாறு, ஞானத்திற்கு தகுந்தவாறு சில மணித்துளிகள் செலவு செய்திருப்போம். கஷ்டங்கள் வந்திருக்கும், அவைகளிலும் சிலது சமாளித்து ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் அந்த உபவாசமோ அல்லது தனி ஜபத்தில் வந்து ஆண்டவர் எங்கே என்று தேடுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது, தேடும் பொழுது அங்கு ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை நான் பார்க்க முடியும். நம்ம ஆண்டவர் நான் பாவம் செய்யலை, நான் ஒன்றும் செய்யலையே, I'm right, everything I'm all right. அங்கே தான் இந்த அன்பு வீழ்ந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய அன்பு ஹீப்ரூல, கிரேக்க மொழியில் இட் சேஸ் எபிக்னோசிஸ். எபிக்னோசிஸ் என்கிற வார்த்தை தான் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அறிவு, தேவ அன்பினால் வருகிற அறிவு. So the epignosis, அவர் சொல்லுகிற, நீங்கள் அன்பினால் அறிவில் வளர வேண்டும் என்று சொல்லுகிறாரே, அன்பினால் வளர வேண்டிய அந்த அறிவுக்கு பெயர் epignosis. The epignosis என்று புதிய ஏற்பாட்டிலே அறிவு என்று சொல்லப்பட்டிருந்தாலும் வேதத்தின் முழு அடிப்படையில் பார்க்கிற பொழுது இது வெறும் அறிவை குறிக்கவில்லை, ஆவிக்குரிய ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவையும் காண்பிக்கிறது. எபிக்னோசிஸ் என்பது உலகத்தின் அறிவை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அன்பையும் அறிவையும் காண்பிக்கிறது. That is epignosis. நமக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கிறபடினால் அறிவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆக அன்பு இருக்கிற பொழுது இந்த அறிவு பெருக்கெடுத்து ஓட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு உள்ளே வரும் பொழுது நம்முடைய அறிவு மேல் நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறது. அங்கேதான் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்ட அன்பின் வெளிப்பாடு. பாருங்கள், இந்த 2 மாதங்கள் முழு சாட்சிகள் தான். நம்முடைய பாதைகள் மகைங்கிற கரடு முரடு பாதைகள் எல்லாம், மலைகள் மேடு சிகரம் எல்லாம் வலிக்கலாம் விழுந்து வந்தேன் எல்லாருமே. ஆனால் சாட்சி பார்த்தீங்கன்னா குவிஞ்சிக்கிட்டே இருக்கு.
மில்லியன்ஸ் குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. புதிய ஆட்கள் அநேகர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவர் எப்படி நடத்துகிறாங்க. வந்தால் நேற்று முத்துமாரி வந்திருந்தாங்க. நாங்கள் வந்தோம், ஜெபித்தோம், எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வச்சுட்டு அப்புறம் வந்து நிற்கிறப்ப ஞாபகம் வருது, ஆண்டவர் எப்போ நம்ம செய்தியில் பேசியிருக்காரு, முத்துமாரி உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கிறது கேன்சர், நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கேன்சர் கிடையாதுன்னு கர்த்தர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிறாரு பாருங்க. இது அந்த கிறிஸ்துவின் அன்பு வருகிற பொழுது, ஆவியின் வரங்கள் ஏறுகிற பொழுது அந்த அறிவு மேல் நோக்கி போயிடும். அப்ப நம்முடைய பாதைகள் எப்படி ஆனாலும் சரி, இயேசு கிறிஸ்து அலைகள் அவரும் கப்பலில் தான் இருந்தார், சீஷர்களுக்கு அதே கப்பலில் தான் இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது படகு மூழ்கத்தக்கதாக அந்த சின்ன போட்டு, பெரிய கப்பலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நம்ம போன போட்டு மாதிரி இருக்குமான்னு தெரியல, அதோட சின்னதாக தெரியாது, ஏன்னா சின்ன தூரம் தான், அங்கே அந்த அக்கறைக்கு போகிறது தூரம் தான். கிறிஸ்துவ இருந்தார், இவர் நிம்மதியாக தூக்கிட்டு இருந்தார். அதான் ஆண்டவர் அல்லேலூயா. அதுதான் நமக்கு அலையடித்தாலும் காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கர்த்தரை நான் தேடிடுவே, கண்ணீர் சொரிந்தாலும் கவலையானாலும் கர்த்தரை நான் பாடிடுவே, காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் கர்த்தரை நான் தேடிடுவே, கண்ணீர் சொரிந்தாலும் கவலையானாலும் கர்த்தரை நான் பாடிடுவேன். நல்ல அங்கே அலை அடிச்சிட்டு இருக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் நிம்மதியப்படுத்திருந்தாரு தெரியுமா? அவர் தேவனுடைய அன்பில் கனெக்டடா இருந்தாருங்க. ஜிபிஎஸ் இல்லை, ஒன்லி காட் பொசிஷனிங் சிஸ்டம் கனெக்ஷன்ல இருந்தார். ஆகையினாலே இந்த அலைகள் ஒன்றும் செய்யவில்லை. பக்கத்தில் இருந்தாலும் ஜிபிஎஸ் மிஸ் பண்ணிருச்சு. ஒருத்தர் கேட்கிறான் தைரியமா, இயேசுவே நாங்கள் அமிர்ந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையோ? அந்த வார்த்தை எடுத்து பாருங்களேன், எவ்வளவு தைரியம் அவர்கிட்ட கேட்கிறோம். அதுதான் தேவ அன்பு இல்லாத அறிவு, தேவ அன்பு பெருகாத ஒரு அறிவு என்று அவன் கேட்கலாம். ஆண்டவரே நீர் எங்களை நாங்கள் பரிதபிக்கிறோமேன்னு கேட்கலாம். அவனுக்கு தெரியும் இவர் தான் தேவகுமாரன் என்று, நிச்சயமாய் அவனுக்கு தெரியும். இத்தனை வருஷம் கழித்து ஒரு வேதத்தில் வாசிக்கிற நமக்கு தெரியுது அவர் தேவகுமாரன் என்று. கூட இந்த அற்புதங்களை பார்க்க உள்ள மனசு குத்தாம இருந்திருக்குமா? தெரியும். ஆனால் அந்த கலக்காவனால தாங்க முடியல. அப்ப தேவனுடைய அறிவில் இணைந்திருந்த கிறிஸ்து இயேசு அலைகளுக்கும் நடுங்கவில்லை, புயலுக்கும் நடுங்கவில்லை, படகு மூழ்காது என்பது அவருக்கு மட்டும் தெரிகிற ஒரு அறிவு. அவர்கள் தேவனுடைய அன்பில் இணைந்திராத அந்த அறிவு சொன்னது, நாங்கள் மூழ்கி போகிறோம், நீ தேவகுமாரனாயிரும் யாராயிரும் எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையே என்றால் உமக்கு தான் முடியும். இந்த காற்றெல்லாம் அலை உம்மால தான் அடக்க முடியும். ஆனா உமக்கு எங்களை குறித்து எந்த கவலையும் கிடையாது. நாங்க எப்படி நாசமா போனா உனக்கு என்ன? ஆண்டவர் பார்வை எப்படி இருக்கும் தெரியல. போய் அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் அந்த நேரத்தை எப்படி பார்த்தீங்க ஆண்டவர்னு கேட்கணும் ஆசையாக இருக்கு. திரும்பி பார்த்தேன், இல்லைங்க, அவர் தேவனுடைய சொரூபமாய் இருந்தோம், தேவனுக்கு இணையின்றி எண்ணாமல் தேவனுடைய அன்பில் நிறைந்திருந்தபடினாலே அந்த கடல் அதை திட்டும் பொழுது அன்புல தான் தட்டினார். சொன்னாரு எரியாத அமையலாரு அல்லையிலே வச்சிருக்கேன். அவ்வளோதான், லேக்கா மாறிடுச்சு. இங்க கடல் சமுத்திர அலைகள் எல்லாம் ஸ்டில்லா மாறிடுச்சு. தேவனுடைய அன்பு அவர் அறிவில் பெருகணும். அந்த அறிவு நம்மிடத்தில் பெருகவில்லை என்றால், அந்த தேவனுடைய உணர்வு நம்மிடத்தில் பெருகவில்லை என்றால், அந்த கனிகளில் நிறைகிற அந்த பாக்கியத்தை இழந்து விடுவோம். நீதியின் கனிகள் 10வது வசனத்தில் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை துதி உண்டாகும்படி நீங்கள் அந்த அன்பிலே பெருக வேண்டும். எதற்கு? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. அப்படி உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளில் நிறைந்திருந்தால் மட்டும்தான். கவனிக்கிறீங்களா? கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியை நிறைந்தவர்களாக இருந்தாதான் அவர் என்ன உனக்கு வாழ்க்கையில் வச்சிருக்காரு, என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். என்ன நம்ம அடுத்து செய்யணும்னு நமக்கு காண்பிப்பார். அடுத்து என்ன செய்ய போற, அடுத்து எங்க நடக்க போற, இங்க போற, அடுத்து எங்க லாங்க போக போற தெரியாது. ஒரு சின்ன ஷாப்பிங் போங்க தெரியும், ஒரு காய்கறி வாங்க போக தெரியும். ஆண்டு இந்த காய் வாங்காது அந்த காய் வாங்காது சொல்ல மாட்டாரு. ஆனால் நல்லா தெரியும் நம்ம போகிற இடம் டைம் வேஸ்ட் ஆகாது. இந்த கடைக்கு போனால் தேடி இருக்காதுன்னு சொல்லி இங்கே இருக்காது, அங்கே போயிடலாம். இல்லை நான் பார்த்தேன்னு வாங்க, நீ பார்த்தது என்னைக்கா பார்த்துருக்க, இன்னைக்கு இருக்காது, அப்போ பார்த்துட்டு போயிடலாம். ஒரு தூரம் மட்டும் உங்களுக்கு என்ன, சரி வா, போய் பார்த்தா அங்கே இருக்காது. என்ன நடக்குது? காய்கறிக்கு ஆண்டவர் வந்து கைட் பண்ணுறது இல்லை,
அவரோடு இருக்கிறதுனால நம்ம டைம் விரயமாகக்கூடாது. இது அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கரத்தில் இருக்கிற வாழ்க்கை. அது அவருடைய அன்பில் இணைந்திருக்கிற போது என் வாழ்க்கையில் ஒரு நொடி பொழுது ஆகிலும். கர்த்தரை போய் அவரை கைவிட்டாரா? கைவிட்டார். எப்போ தெரியுமா? இவை பொழுது. அவ்வளோதாங்க. அதுக்காக நிமிஷங்களை வருஷங்களை எப்படிங்க நீங்கள் நாங்கள் வேஸ்ட் பண்ண முடியும்? ஃபார் அ பிரீஃப் மூமெண்ட் இவை பொழுது கண்டு சிமிட்டு அந்த நேரம் நம்மளை கைவிட்டாருங்க. அடுத்து சொல்றாரு, உருக்கமான இறக்கங்களால் சேர்த்து கொள்வேன், காரணம் தெய்வீக அன்பினால் வருகிற அறிவு என்னுடைய பிள்ளைகள் தவிச்சிருவாங்களே ஓடி வருகிறார். அந்த அன்பில் இணைந்தவர்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த கனிகளில் நிறைந்திருக்கும் பொழுதுதான் தேவன் செய்கிறது சரி, இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய காரியம், இது அவரால் உண்டானது என்பதை அறிந்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்க முடியும். இல்லை என்றால் நம்ம சாய்ஸ் வைக்கணும். சாய்ஸ் வைக்கிறோம்னா அங்கே வேற சாய்ஸ் வந்துடும். ஆண்டு சொன்னார், இவ்வளவுக்கு நீங்கள் பூசி என்ன உலகம் ஃபுல்லாக இருக்கிற எத்தனை வெரைட்டி இருக்குது. நாங்கள் வரும்போது அப்போ பார்த்துப்பீங்க, அந்த இம்போர்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்குவோம். நம்ம ஊரில் சீத்தாப்பழம் பச்சை சின்னது இருக்கும். நியூசிலாண்ட்லேருந்து வரதுனால இவ்வளோ பெருசு இருக்குது. நியூசிலாண்டு ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ பெருசு இருக்குது. அது ஒன்று ஆட்டி எடுத்தோம்னா இவ்வளோ பெரிய சோளை என்ன மதுரமாக இருக்குது. அது சாப்பிட்டா சுகர் வர மாட்டேங்குது, நம்ம சாப்பிட்டா சுகர் ஏறுது. இது எங்கே என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் வச்சுருந்தாருங்க, எல்லாத்தையும் பூசி ஈட் எவ்ரிதிங், மில்லியன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ். நம்ம பலாப்பழம் இவ்வளோ பெருசு பார்த்துருக்கோம். இவ்வளோ பெருசு அதுன்னா அது என்ன பண்ணுறது? நம்ம தூரியன் ஒரு பழம் எவ்வளோ பெருசு, பலாப்பழம் மாதிரி சின்னதாக இருக்குது. அது குட்டியாக ஒன்று கொண்டு வந்தாலும் அது பேர் அது என்ன பேர் வர மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்குது. ஈட், தாராளமாக சாப்பிடு, எந்த ஒரு கல்சர் வராது, வியாதி வராது. சாப்பிடு. இந்தப்போ 4 நதி ஓடிட்டுருக்கு சுற்றி, எதில் வேணாலும் குடி. ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த தண்ணீர்லாம் இவளுக்கு எங்கே கண்டுபிடிச்சு தெரியுமா? ஏன்னா தேவனுடைய அன்பில் நிறையாதபடினாலே, அவர் குறைவுள்ளவளாய் இருந்தபடினாலே, தேவ நீதின் கனியில குறைவு அவள்கிட்ட இருந்தபடினால அவள் சென்றது அந்த ஒரு கனியில. அப்ப என்ன, நம் தேவனுடைய அன்பில் இருக்கிற பொழுது, அந்த தேவ கிறிஸ்தேசுனால் வருகிற அந்த நீதியில் நிறைஞ்சிருக்கும் பொழுது, 11வது வசனம், கிறிஸ்துவுக்கென்று துப்புரவானவர்களாய் இடரற்றவர்களாய் நாம் be filled with the fruits of righteousness. ஆங்கில வேர்டு ரொம்ப அழகா இருக்கு. Be filled with the fruits of righteousness by Jesus Christ unto the glory and praise of God. நீங்கள் இடரற்றவர்களாய் இருக்க வேண்டியா, துப்புரவானவர்களாக இருக்கணும். இது எப்போ நடக்கும்னா, உண்மையாக ஆண்டவருடைய அன்பு ரசிக்கும்போது பார்த்துருக்கோம். எபேசியர் 3வது அதிகாரம் 5 முதல் வேகம் எடுக்கணும். இன்னமா தடவுறது காற்று சர சத்தம் கேட்கும். ஓகே, 3:5 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, எபேசியர் 3:5, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால். எபிசியன்ஸ் 3:5 தானே? அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, அந்த வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஓகே, ரைட், கரெக்ட். 15 ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒன்று மறந்துச்சு. சாரி. ஓகே, 3:50. ஓகே, 3:15 முதல்ல. ஓகே, நம்முடைய கர்த்தராகி இருக்கிற, அதாவது இந்த அன்புக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த கிறிஸ்தேசுவனுடைய அன்பு நம்மள வருவதற்கு என்ன செய்யணுன்றது தேவனுடைய கட்டளை. கண்டிப்பாக இந்த மெசேஜ் எந்த நிமிஷத்தில் கேட்பேன். டேடி எப்படி இருக்கீங்க, பஸ்ஸில் போயிட்டு போய் ஃபோன் பண்ணுவீங்களா, அப்போ கேட்பேன். ஆமாம், என்ன பண்ண தெரியுது, 20 வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணுவோம். எபேசியர் 3:15, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி நம்பர் 1 முழங்கால் படியிட்டு. எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு மணி நேரமாவது முழங்கால் நினைச்சு நிற்க முடியும்? யாரையும் குறையெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் கேட்குறேன். ஒரு மணி நேரமாவது முழங்கால் படிட்டு நான் ஜெபிக்க முடியும். இத்தனை வருஷம் ஜெபம், ஏன்னா ஊழியத்தை தரிசனம், தரிசனமே ஜெபம். அப்போ ஜெபத்தில் இருக்கிற நான் அசையாமல் 1 hour என்னால் முழங்கால் படி நிற்க முடியும் அப்படிங்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? தப்பு இல்லை.
பழகி பாருங்க. இந்த ஊழியம் இன்னைக்கு நிற்கிறது முழக்கம். இந்த ஊழியம் கர்த்தர் இந்த முன்னாடி வச்சிருக்கிறதுனால அவருக்கு மகிமையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து நிற்பாருங்க 3 hours எப்படி நில்லுங்க, முழக்கம் போடுங்க, நில்லுங்க, பழகுங்க. அதுக்கு எப்படி போடணுங்கிறதும் இருக்குது. சிமெண்ட்ல போட்டிங்கன்னா அப்போ 5 நிமிஷம் நிற்க முடியாது. அதுக்கெல்லாம் பாய் நம்ம ஊரில் அழகானது கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவனுடைய அன்பு ருசிக்கலாம். அதனால தான் நம்முடைய அந்த தேவனுடைய அன்பு அநேகப்படியை ருசிக்க முடியாமல் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். சாப்பாடுன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி சாப்பிடணும் சாப்பிட்லாம். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடலாம். முனியாண்டி விட சாப்பிட்ற ஸ்டைலே வேறு. அவன் வந்தோடனே அப்படி அவங்க கையில் தட்டுவான். அவன் எத்தனை நாள் ஆச்சு குளிச்சோ தெரியாது. 4 ராத்திரி பகல் ஆடு இல்லைன்னு சொல்லி பரோட்டா போட்டுருவான். அது சர்வர் அதுக்கு மேலே இருப்பான். சால்னாக்கு மேலே அவனுக்கு தாங்காது. அவன் வந்து பிச்சு அப்படி போடுவான் பாருங்க. நம்ம பிச்சு போடான்னு சொல்லுவோமா, கை வைக்காதுன்னு சொல்லுவோமா, அப்படி பிச்சு போடுவோம். ஊற்றி வாளியை கொண்டு வைப்பா செலால் அங்கே அள்ளி ஊற்றி பரோட்டா அடி கூட வச்சு உள்ளே தள்ளுவோம். யாராவது கேட்பாங்களா? டிக்னிட்டி இருக்காங்க? இல்லை. அதே இது நம்ம வர மாதிரி நல்லா போயிட்டு நல்லா ஜேஎஸ் ஹெரிட்டேஜில் உட்காந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு அவன் வந்து பரோட்டா பிச்சிங்க ஒத்துக்குவீங்களா? இல்லை. வீட்டில் அதே பரோட்டா வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம். என்ன செய்வோம்? அது பிச்சு போட்டாலும் நமக்கு சந்தோஷம் இருக்கும். அது எப்படி சாப்பிடணும் நமக்கு தெரியும். அப்போ ஒரு இடத்துல எந்த இடத்துல எப்படி சாப்பிடணும்னு தெரியல, நமக்கு யாரு கூட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியணும்ல. கல்யாண வீட்டில் பந்தி கீழே போட்டு செலவு உட்காந்துருப்பாங்க. நல்லா சமரம் போட்டு நல்ல இலையை போட்டு நல்ல இலை போட்டு கிளாஸ் வச்சு ஃபோர்க்கு வச்சு கீழே உட்காந்து சாப்பிட்றோம். டேபிள் இலை போட்டு சாப்பிட்றோம். ஒத்துக்க முடியுமா? அப்படி நான் சூட்டு போட்டு அப்படியே இலையை வச்சு கீழே உட்காந்து ஃபோர்க்கு வச்சுட்டு அப்படி சாப்பிட்டா சொல்லும் போதே சிரிக்கிற நமக்கு எப்படி இருக்கு? இதுதாங்க டிக்னிட்டி. இதுதான் தகுதி. யாரோடு எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிடு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை செய்தார். He is the only model for us. முழங்கால் படியிடு. முழங்கால் பட்ட உடனே என்ன நடக்குது? 6வது வசனத்துல அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படுகிறார். When you kneel down in his name, in his presence, you are getting strengthened in the inner man. உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனுக்கு விசுவாசம் உண்டு. அந்த உள்ளான மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த உள்ளான மனுஷனுக்கு கர்த்தருக்கான வைராக்கியம் உண்டு. அந்த உள்ளான மனுஷன் கர்த்தருக்காக எதையும் சாதிக்கக்கூடிய கிருபை உண்டு, பலன் உண்டு, திடன் உண்டு. அவன் வெளியில வரணும்னா முழங்கால் போட்டுதான் ஜெபி. சும்மா சப்பைய சட்னி அரைக்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு தேவன்ட்ட வந்து ஜெபிச்சா சட்னி அரைச்ச மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். அதான் எத்திக்ஸ், கிறிஸ்டியன் எத்திக்ஸ். A man of prayer, அவனுடைய எத்திக்ஸ். உள்ளான மனுஷன் பலப்பட்டுட்டான்னா லீக் வந்துருங்க. உன் கப்பல்ல இப்ப என்ன ஆள அடிக்கட்டும். ஏன்னா இறங்கினோடனே அங்க வேற வேலை இருக்காங்க. லேகியம் நின்று கூட 12 வருஷம் ஊழி செஞ்சு 12 வருஷம் கூட இருந்தவங்க, அற்புதத்தை நிறைய பார்த்தவங்க செய்யாததை இயேசு கிறிஸ்து ஒருத்தரால செய்ய முடிஞ்சது. அடுத்து இறங்கினோடனே அங்க ஒருத்தர் நிக்க போறான், கல் எரிஞ்சு நிக்க போறான் இவரை பார்த்து. உள்ளான மனுஷனை பலப்படும் முழங்கால்கள். 7 விசுவாசத்தினாலே நீங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முழங்கால் என்ன செய்து? கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ண செய்கிறது விசுவாசத்தினால். You see God in there? You see God in there? ஆண்டவர் உள்ள இருக்கிறத பார்க்கிறதுக்கு முழங்கால் தான் உதவும். சரி, அவர் உள்ள வந்துட்டாரு, உள்ளான மனுஷன் பலப்பட்டுட்டாரு. அடுத்து என்ன இமீடியட்டா நடக்குது பாருங்க. நீங்கள் அன்புள்ளே வேறொன்று நிலை பெற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். யூ ஆர் ரூட்டட். நிலை பெற்றவர்கள் என்றால் கிரவுண்டட் என்று அர்த்தம். அவ்வளவுதான். நிலையான இடத்துல நம்ம ஆத்துமா நின்றுச்சு, நின்று நல்ல கீழே வேர் விட்டுச்சு. இப்ப கனி கொடுக்கறது மட்டும்தான் பாக்கி. அல்லேலூயா வராதா? இயேசுவே நாவை விரிவாய் திறக்க இருந்துச்சு. அவங்க சாப்பிடாதனாலும் பரவாயில்ல, வாய் நல்ல அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிறிஸ்து இயேசுவின் உள்ள வாசம் பண்ணும் பொழுது நம்ம அவருடைய அன்பில் வேறு ஒன்றோம். வேற டச் மேலே நிற்காதுங்க. நம்ம வேறெல்லாம் போட்டு 2 நாள் 3 நாள் அப்படி சின்ன திரையெல்லாம் வர்றதுக்கு 4 நாள் 5 நாள் நல்லா வந்துடும். ஆனால் இந்த வேர் அப்படி இல்லைங்க. டச் பண்ண உடனே கீழே போயிடும்.
Love of Jesus, love of Jesus, He's so wonderful. Love of Jesus, love of Jesus, He's so wonderful, so high. You can't go over it, so deep. You can't go under it, so wide. You can't go out of it. Love so wonderful. நீ அது மேல வெளியில போக முடியாதபடி அவ்வளோ உயரமானது. நீ அவரை விட்டு கீழே அடியில பூந்து போகாதபடிக்கு அவ்வளவு ஆழமானது. எங்க போனாலும் நிறைவாக இருக்கும். அது மிகவும் அகலமானது. You cannot go out of it. வெளியில போக முடியாது. அதுதான் அன்பு. அந்த அன்புல நீ வேறு ஒன்றி நிலை பெற்று போய்விடுவாய். அந்த அன்புல வேறு நிலை பெற்று விடுவாய். அது இப்போதான் உனக்கு தைரியமா இருக்கும். நான் ஒன்றும் செய்யல, நான் செய்கிறது தேவ நீதிக்குள்ள நான் இருக்கிறேன். I always under his righteous. அவருடைய நீதிக்குள்ள இருக்கிறேன். எனக்கு ஒரு பலன் உனக்கு வரும். அடுத்தது இப்போ முழங்கால் படிட்டு உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு கிறிஸ்து உள்ளே இருக்கிறார் அறிந்து கனிகள் பிடிச்சு வேரூன்றியாச்சு. இப்போ தாங்க உண்மையான காரியம் நடக்குது. 8வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று நீ அறிந்து கொள்ளும். ரலிலே சொல்லுங்களேன். இங்கே தான் நம்ம டச் எங்கே இருக்கணும்னா பரிசுத்தவான்களோட தான் இருக்கணும். ராமேந்திர இந்த பரிசுத்தவான்களை குறை சொல்கிறது யாரு கூட சரி வேண்டி சொல்கிறேன். ஊழியர்களை குறை சொன்னாங்க, ஊரி சொல்ல ஆட்கள் இங்கே நீங்கள் யாரு கூட அறியாமல் யாரை பற்றி தெரியாமல் பேசியிருந்தாலும் இங்கே பேசக்கூடாது. ஓகே, ஏன்னா அவங்க இப்போ நம்ம முன்னாடி அவன் துரோகியாக தான். ஆனால் அவன் ஒரு செகண்ட் கத்திர மணி போயிட்டு அவன் மேலே போயிடுவான். சிலுவையில் அரைஞ்சிட்டு அவனை சேர்ந்து ஓடிடுவான், பரல போயிடுவான். கீழே உட்காந்து ஏசு இந்த 2 திருடன் கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் வரோம். அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் எங்கே இருக்கணும்? பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்தோட மட்டும் இருக்கணும். இந்த ஐக்கியங்கிறது வேறு. ஐக்கியங்கிறது ஆவிக்குரிய குடும்பங்கிறது வேறு. இங்கே பர்சனல் டச் கடை இருக்க இல்லை. இது எல்லாமே ஒன்லி ஸ்பிரிச்சுவல். அவன் சொல்லுவோம். ஆமாம், இங்கே மாமன் மச்சான்லாம் கிடையாது. ஒன்லி பிரதர் அண்ட் சிஸ்டர். ஏன்னா பவுலா தான் சொன்னார், நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி மாமனார்களாக மாமியார்களாக மருமக்களாக நான் சொன்னார், ஒருவர் சகோதரர்களாக சகோதரிகளாக. இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இந்த பரிசுத்தவான்களோடு கூட அங்கே வந்தினா தான் கிறிஸ்துவோட அன்பு என்னன்னு தெரியும், அகலம் என்னன்னு தெரியும், நீளம் என்னன்னு தெரியும், ஆழம்னு உயரம்னு இன்னதென்று உணர்வது. அப்போதான் ஆரம்பமே. உனக்கு கிறிஸ்துவ நடத்துகிற அந்த பரிசுத்தவானோடு கூட இருக்கும்பொழுது தான் கிறிஸ்துவோட அன்பு ஆழமெல்லாம் வரும். சரி, அதை அப்படி மேலட்டும் அப்படி பார்த்துட்டு போயிடக்கூடாது. இதான் போல எல்லாம் தெரியல டாடி, எப்படி அடி சமாளிக்கிறீங்க? உங்களை பார்த்தா தெரியுது, ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒன்றே முழங்கால், வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்தது தாழ்மை. கத்த முன்னாடி தாழ்ந்தோம், உட்கார்ந்தோம், சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. டாடி நீங்கள் நாங்கள் ஃபாஸ்டிங் இருக்கோம், நீங்கள் ஃபாஸ்டிங், நீங்கள் கண்டிப்பாக இருங்க. இந்த அன்பு அகல ஆள ஈழத்துக்கு வந்து நின்றுட்டு என்கிட்ட பேசு, சேர்ந்து பார்ப்போம். ஏன்னா நீ அங்கே வந்துட்டீங்கன்னா சொல்லுவேன், டாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து 1 வாரம் ஃபாஸ்டிங் பண்ணலாமான்னு கேட்டுருவேன். அதுதான் அந்த அன்பு. ஏன்னா he has done so marvelous things. நமக்காக அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். சரி, இப்போதான் அன்பு உணர முடியும். இதுக்கு நீங்கள் எப்போ வர போகிறீங்க இல்லை வந்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னும் ஓடி வர வேண்டிய தூரம் ரொம்ப பெரிய தூரம். 9 இப்போதாங்க முழங்கால் உள்ளான மனுஷன் கிறிஸ்து இயேசு உள்ள வந்து அன்பில் வேறொன்றி கனி கொடுத்து அன்பின் ஆழம் அகலம் நீளம் ஆழம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராய் நம்ம மாறுறோம். ஒரு அல்ல நான் சொல்லலைங்க, வாசம் சொல்ல அறிவு கெட்டாத. அப்ப இது வரைக்கும் அந்த அறிவு வேலை செய்யல. நடக்கிறதா நடக்கட்டும், என்ன நடக்குதோ தெரியல சொன்ன நமக்கு இப்ப அன்பு உள்ள வந்தோடனே அறிவு கெட்டாத அன்புக்கு போயிடும். அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் தேவனுடைய சகல பரிபூரணத்தில் நிறைகிறவர்களாய். ஆமீன். வரமாட்டேங்குது ஆண்டவரே. தேவனுடைய சகல பரிபூரணம் எல்லாமே பரிபூரணையா. தேவனுடைய அன்புல இருக்க எல்லாருமே பரிபூரணம் தான். ஆண்டவர் ஒன்றும் குறைய வைக்க மாட்டார். அவர் விருப்பம் செய்யட்டுமே, அவர் விருப்பம் செய்யட்டும். அதில் நம்ம விருப்பத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்குறது. அவர் கொடுக்குறதெல்லாம் அது சாதாரணமாக கொடுப்பாரு. நான் ரொம்ப கேட்டது அம்பாசிடருக்கு நான் ஒரு 20,000 கூட ஆண்டவர். நான் கேட்ட 1 லட்ச ரூபா கேட்டேன். ஒரு 1 லட்ச ரூபா தாரும் கடன் இல்லாமல். நான் கேரளாவில் போய் நான் 10 நாள் தங்குறதுக்கு எனக்கு 20,000 ரூபா ஆயிரும். ஒரு நல்ல ஒரு ரூமில் தங்கி வண்டி நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். எனக்கு வேணாம், எனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது ஆண்டவர் நினச்சேன். ஒரு வார்த்தை சொன்னேன், 1 லட்சம் கூட வேலை பார்த்துக்கிறேன். அது கேட்பாரா? ஒரு தட்டு விட்டார். வண்டி நல்லா ஏறி இங்கே நின்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பிரச்சனை ஆகுது. என்னடா பிரச்சனை பார்த்து இன்ஜினை கட்டி வெளியே வச்சிட்டார். என்ன 1 லட்ச ரூபா கேட்டது தப்பா? 1 லட்ச ரூபா 6 கொடுக்க முடியாதா? அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? 1 லட்ச ரூபா கொடுக்க முடியாதா? முடியும், தரமாட்டார். ஏன்னா அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நீ ரிப்பேர் பண்ண நினச்சினா
என்ன நம்ம ரிப்பேர் பண்ண வேண்டியதில் ஆத்துப்பாங்கலாம். டோன்ட் ஆஸ்க் காட். நீங்கள் கேட்டு கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ ஏளனமானவரே இல்லை. வசனம் சொல்லுற அவர் தயாள குணம். அவர் தயாள குணமாக இருக்கும்போது நம்மையே வன்கண்ணர்களாக இருக்கணும். நீ பரிபூரணத்துக்குள்ளே ஓடிவா. தேவனுடைய பரிபூரணம். அதுக்கு தான் இந்த அறிவில்லாத இந்த அன்பு, அறிவு கெட்டாத இந்த அன்புக்குள்ளே இந்த வல்லவர்களாக நிற்கணும். You should be sure about what God is doing for you. You should be so sure my God will always do the right thing. எனக்கு இந்த கர்த்தர் என்ன செய்வாரோ, எனக்கு இந்த அன்பை பற்றி தெரியாது, நான் ருசிச்ச அன்பு எனக்கு சொல்லி இருக்கு, நான் உன் கூட இருப்பேன். உன் மரணமும் அவர் கையில் இருக்கு, முடிக்க போறதும் அவர், ஆரம்பிச்சது அவர், நடுவில் நான் ஒரு டீக்கா வேற வேண்டி இருக்கு. அவருக்கு முடிச்சிருவாரியா, கொண்டு போவாரியா. பூரணப்படும் முதல்ல அன்புலேயே பூரணப்படலை. ஏன்னா அன்பில் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணுமா. வல்லவர்களாக நம்ம இன்னும் இல்லை. இன்னாண்டவர் என்ன செய்ய போறாரோ, உனக்கெல்லாம் செய்யறாரு பாரு. விளங்காதாத்து மேலே மனம் திரும்பணும். கேட்குற யூடியூப்ல யாரு கேட்டாலும் சரி, மனம் திரும்ப. இன்னைக்கு கத்த உன்ன மரியாதையை உன்னை அழகா வளர்த்துருக்கிறார். கத்தவனை செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி மனம் திரும்ப. வல்லவனா மாறு தேவனுடைய அன்பில். You should be ready to sacrifice anything for that wonderful love. வல்லவர்களாக இருக்கணும். சரி, தம்முடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்பட மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி வேண்டுகிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரை, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? சரிங்க, அதெல்லாம் சரிங்க. நீ சொல்றதெல்லாம் சத்தையா. இந்த அன்பெல்லாம் நாங்கள் எப்படி ஃபாலோ பண்றது? இந்த அன்பு எங்களுக்கு எங்க இருந்து வருது? அதுக்கு தான் வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் எங்க இல்லையோ அந்த வீடு சீர்கெட்டு போகும், அந்த ஆத்மா சீர்கெட்டு போகும். முடிச்சோடனே உங்களை ஒரு காரியம் ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லணும். சில ஆள் கதை சொன்னாரு, நான் மெசேஜ் சொல்லிருக்கேன். சில ஆள்லாம் போப்பது போய்கிட்டே. இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும். அதான் என்னுடைய ஜெபமே ஆண்டவர்கிட்ட. இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும், இந்த மரம் இந்த வருடம் இருக்கட்டும். கனி கொடுத்தால் சரி, கொடா விட்டால் தரி. கனி கொடுத்தால் சரி, கொடா விட்டால் தரி. காலம் கடந்த பின்னும் கனி கொடுக்கவில்லை, நீளத்தை கெடுக்கும் முன்னே எடுத்து போடு உடனே. அருமையான பாட்டு. சண்டை ஸ்கூலில் தெரியுமா? அது சொல்லித்தர கேட்டுக்கோ. காலம் கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மரம் இருந்துச்சுன்னு வையே, செத்தை பரிமத்தை நார பண்ணும். இந்த மரம் நிலத்தை கெடுக்கிறதுக்கு முன்னாடி தரித்து போடு. ஆண்டவரே இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்படியே நிறையா வச்சு நானும் நாசமாக போனேன். ஆனால் கர்த்தர் விடலை. இவன் கேட்க மாட்டான், போட வேறோட போய் தூக்கி எறிஞ்சிருவாரு. ஏன் அன்பு எப்போ உணர முடியும் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாணம் நம்மை ஆளுகை செய்கிற பொழுது. ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தை நம்மை ஆளுகை செய்கிற பொழுது, இந்த வார்த்தை டெய்லி 4 சாப்டர் படிக்கிறோம், வாழ்க்கையில மாற்றம் இல்லை. டெய்லி 10 சாப்டர் படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எக்ஸ்ட்ரா வேற மெசேஜ் கேட்கிறோம், தாடிக்கார மெசேஜ்லாம், காது குதிரை மெசேஜ்லாம் கேட்கிறோம், பாட்டெல்லாம் கேட்கிறோம். ஆனால் மாற்றம் இல்லை. ஏன்னா the பிரமாணம், the law in my life is not working. என் வாழ்க்கையில் கிரியை செய்யாத ஒரு பிரமாணம் இல்லாதபடியினால், உன்னதமான தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாதபடி தள்ளாடுகிறபடியினால் என் வாழ்க்கை எல்லாமே கேள்விக்குறியாவே இருக்கிறார். ஒவ்வொரு காரியமும் கேள்வி. இது என்ன செய்யறது? இதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறது? இது இவ்வளோ பட்ஜெட்டு, இது என்ன பட்ஜெட்டு? நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நீயே பட்ஜெட் போட்டினா அவர் என்ன பண்ணுவார்? அவர் இருக்கிறது பக்கத்தில் போய் நிற்க முடியுமா? போன ஒருத்தர் ஒரு ஐஸ்வர்யவான், அவருக்கு முன்னாடி காசு கொண்டு வச்சிட்டாங்க. 35 லட்சம் ரூபாய், 38 லட்சம் ரூபாய் கொண்டு வச்சிட்டாங்க, 48 லட்ச ரூபாய் கொண்டு வச்சிட்டாங்க. இல்லை 38 லட்சம். அவர் பல கோடிகளை பார்க்குறவர், பல கோடிகளை பார்க்குறவர் என்றவர். ஆனால் பணத்தை பார்த்து ஐயோ இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனால் படுவாங்க இதை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்குற. கொஞ்சமாவது ஒதுங்கி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருப்போம். அவர் சொன்னார், எல்லா ஐஸ்வர்யம் வேண்டாம், ஆனால் எல்லாமே பேங்க்கில் தான் பார்த்துருக்கேன் தவிர கையில் பார்த்ததில்லை. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். ஏன்னா உனக்கு வாங்குற நீ வாங்க 20,000 இவ்வளோ கேக்கு வெட்டுறியே, பர்த்டேக்கு வெட்டுற மாதிரி, குழந்தைக்கு இந்த இம்மாண்டு வைக்கிறது, பிடிச்சவங்களுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் வைக்கிறது, கிழவிக்கு இந்த இவ்வளோ வச்சு நக்கை வைக்கிறது, நம்ம பெரிய கேக்கை வாங்கிட்டு 600 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்ன ஆட்டம் வர்றேன். அவர் வானத்தை பூமிக்கு சொந்தக்காரர், அவர்கிட்ட இருக்க ஐஸ்வர்யத்தை அவர்கிட்ட போயிட்டு இந்த இவ்வளோ தாராண்டவர், இந்த அவ்வளோ தாராண்டவரேன்னு பஜ்ஜிக்கு சட்னி கேட்குற மாதிரி.
விசுவாசம் வல்லமை உள்ளவங்களா இருங்கய்யா, விசுவாச பலன் உள்ளவங்களா இருங்கய்யா. இந்த வார்த்தை உள்ள இருக்கும் பொழுதுதான் உனக்கு தெரியுது தேவ திட்டம்னு. உன் வாழ்க்கை உள்ள இருக்கும் பொழுது you will know that my God is here, his love is there. அன்பை தவிர வேற ஒன்றும் பிரத்யேகமே இல்லைங்க தேவனுடைய அன்பு. அப்போஸ்தலர் 22:14. அப்போஸ்தலர் 22:14-15 வச்சுக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய அன்பில் உள்ள வல்லவர்களாகி வார்த்தை பிரமாணத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உள்ள இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப் தான் இது 22:14. அப்பொழுது அவன் நம் முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறிய, திருவுளத்தை, தேவனுடைய திருவுளம், to know the will of God, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள. அநேகருக்கு தேவ சித்தம் வரும்பொழுது நிறைய பேர் கேட்பால், நிறைய பேர் கேள்வி, என்னடா என்னடா என்னடா. இப்பயும் சொல்கிறேனே, தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக சொல்கிறேன். உலகத்தில், அதாவது உலகம்னா ஏசு வரவிக்கிறாங்க ஒரு உலகம் இருக்குல்ல, நம்ம பேரெல்லாம் தெரிஞ்ச உலகம், எங்கேயும் உலகமெல்லாம் இருக்காங்க இல்லையா, நான் என்ன தெரிஞ்சவங்க, ஊழியத்தை தெரிஞ்சவங்க, அப்படி ஒரு உலகம் இருக்குது, ஜீசஸ் எம்ப்ரேசஸ் வேர்ல்டு. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவ சித்தம் என்னன்னா, தேவனுடைய கிருபையில் இந்த நேசனை தேடி வருவதற்கு காரணம் அந்த அன்பு கத்து உள்ள இருக்கிறனால. ஒரு திருப்பி ஒரே ஆள் தான் அமைஞ்சு சொல்லியிருக்கு. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. ஸோ அப்போ அந்த உலகத்தில் ஏசாரிக்கு ஊழியத்தை தெரிஞ்சவங்க அழுந்து தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டு வராங்க. தம்பி சுஜின் இருந்தார், அவர் பொண்ணுகிட்ட பார்த்தா ரொம்ப பேச மாட்டார், பார்த்த சிரிச்சு நல்லா இருக்கீங்களா ஓடிடுறாரு. அவருக்கு கல்யாணம்னே வந்து கேட்குறாரு, பிரதர் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும், ஏன்னா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எல்லாம் காரியம் இருக்குது, ஆனால் எனக்கு பண்ணாமல் இருக்கணும்னு யோசிக்கிறேன், என்ன செய்யலாம்? அது நீ கல்யாணம் பண்ணு, அதுக்காக ஃபாஸ்டிங் போட்டலாம் சொல்லலை, நீ கல்யாணம் பண்ண. அப்படியா? சரி அப்போ ஓகே சொல்லிடுவா, பார்க்க சொல்லுவானே. சரி பார்க்க சொல்லு, ஆனால் நீங்கள் சொன்னால் தான் கல்யாணம் பண்ணுவேன் பிரதர், உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறாரு, உடல்ல உங்கள் அப்பாட்ட சொல்லிடுறாரு. சரி போய் வாங்கிட்டு வந்து சொல்லி பாஸ்டர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி கொண்டு வந்து ஃபோட்டோ வந்துடுச்சு, மெயிலில் வந்துடுச்சு. ஜோப் பண்ணுறேன் பார்த்து ஆண்டு இந்த பொண்ணு தான் உனக்குன்ட்டேன் சொல்லிட்டு, ஆண்டு சொல்லிட்டாரா? ஆமாம் சொல்லிட்டாரு. என்ன விஷயம்னு? அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கு அப்படின்னாரு. அது கண்ணாடி போட்டிருக்கோம், கண் இல்லாமல் இருக்கோ தெரியும், அந்த பொண்ணு உனக்கு தான். முடிஞ்சிச்சு, டாக்டர் முடிஞ்சது, என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு, மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு 2-3 நாளுக்கு முன்பதாக 2 குடும்பமும் பிரிஞ்சு போயிடுச்சு. பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு சில நாட்கள் முன்பதாக பிரிஞ்சிச்சு, மேரேஜ் ஸ்டாப் ஆகிடுச்சு. உடனே அடிக்கிறான், பிரதர் கொஞ்சம் நினச்சி பாருங்க, நான் என் நிலைமை கொஞ்சம் அந்த பெங்களூரில் உனக்கு பிறந்த ஆண் குழந்தை பிறக்கும் இல்லாவிட்டால் பொன் குழந்தை பிறக்கும் என்று இயேசு சொல்லுகிறார்கள். ஐயோ அந்த உணர்வுலாம் வரும், ஏன் கேட்குறீங்க? பிசாசுப்படுத்துகிற பாடு, நிம்மதியை ஒன்றும் செய்ய விட மாட்டான் சாத்தான். நான் சொன்னேன் அப்படியா, சரி நான் சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு வைங்கிட்டு. போய் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் சொன்னார், உன்ட்ட என்ன சொன்னேன்? ஆண்டவர் இதுதான் பொண்ணுன்னு சொல்லி அதையே சொல்லுறாரு. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போ. உனக்கு என்ன வச்சிருக்கா கத்துற, அதை மட்டும்தான் செய்வார். உன் உள்ளின் தெரியுங்களே, உன உலகத்தை அப்பனுக்கே தெரியும்னா உன்னை உருவாக்கின தேவனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆமீன். வரமாட்டேங்க, இது நாவை திறக்கும்படி இந்த நாள் உபவாசத்தை ஏற்றுக்கொள்ளான்றது. ஏய் நாவை திறக்கணும் சாத்தா வந்துடுவான். அல்லேலூயா. சாயந்தரம் கூப்பிட்டேன், தம்ஸ் இந்த பொண்ணு தான் உனக்கு, அப்போ சொன்னால் ஏற்றுக்குவியா? நீ ஏற்றுக்குவேன், இந்த பொண்ணு தான் உனக்கு. ஐயோ பிரதர் வாய்ப்பே இல்லை பிரதர். ஏன்? எங்கள் அம்மா அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டாங்க பாருங்க, அப்பயே தெரிஞ்சுக்கிட்டோம் 2 அம்மா மாதிரி பேச என்ன நடக்கும். முடிஞ்சு ஓவர், சாப்டர் இஸ் க்ளோஸ்ட். நான் பார்த்தேன் ஏம்பளை ஓம்பளை எப்படி கட்டுறேன், இதுதான் உலகத்தில் இன்னைக்கு. ஏன் போனால் போதும், என் பையனை உனக்கு கொடுத்த, ஏன்னா இவன் பையனை தங்க சிலையில் அலசரிச்சு கொண்டு வந்து பொண்ணுக்கு கொடுத்த மாதிரி உலகம் நீங்கள் விட்டா. என் பையனை உனக்கு போய் கொடுத்தேன் பாரு, ஏன் கொடுக்காது தானே சொன்னாங்க. யார் கொடுக்க சொன்னா? அடிச்சு சண்டை பிச்சு போச்சு. 2 மாமியார் பேச சரியாக வருமா? ஓவர். அது ஒரு 5 மாதம் ஆகி போச்சு. பிரதர் மேரேஜ் விஷயம் என்ன பிரதர்? நான் கேட்க வேண்டியது அவங்க கேட்டுட்டு. நான் சரி உனக்கு பொண்ணு அதே அப்படியா? சரி பிரதர் பார்ப்போம். ஏன்னா வீட்டில் பேச முடியாது, வீட்டில் பெரியவங்க. திடீர்னு கால் இருந்துச்சு, பிரதர் திருப்பி எல்லாரும் கூடி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம். என்னடா ஆச்சுன்னு கேட்டு, பொண்ணோட பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனால்
நீங்கள் சொன்ன அதே உபவாச நாள் அவங்களும் உபவாசம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. மகனை கூப்பிட்டாங்க, டேய் ஒழுங்கு மாதிரி அதை அந்த பையன் தான் மாப்பிள்ளை கொண்டு போய் பொண்ணை கொடுறா, இல்லைன்னா கொண்டுரு ஒன்று அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. கண்ணு தெரியாத பாட்டி சொல்லியிருக்கேன். நான் பாப்பா தான் போய் இந்த கல்யாணத்துக்கு. நீ நானும் போயிருந்தோம். நாங்கள் 3 பேர் போனா ஒரு சுஜி தம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஓகே ஓகே, நாங்கள் 3 பேர் போயிருந்தோம், கல்யாணத்துக்கு போயிருந்தோம். திருமணம் முடிஞ்சிச்சு. அப்போ மெட்ராஸில் அந்த பையன் அண்ணா யூனிவர்சிட்டி ஜாப் செய்யும்போது சொன்னேன், நீங்கள் இருக்க மாதிரி தெரியலையே. அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானிங்கன்னா பெரிய கிரவுண்ட் கிடக்கும், நடுவில் மாற்ற ஒரு பில்லர் இருக்கும் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா. நான் சரி இது இடம் மாதிரி தெரியல, உன் பின்னாடி பெரிய பெரிய பில்டிங்காக தெரியுது, நல்ல வெளிநாடு மாதிரி இருக்கேன்னு. எனக்கா பிரதர், ஏன் பிரதர், எனக்கு டெக்ஸஸில் போய் இடம் வாங்கி 2 குழந்தை இல்லை, குழந்தையே கிடையாது, இன்னைக்கு 2 குழந்தை டெக்ஸாஸில் போய் இருக்காரு. போன வாரம் கால் பண்ணி பேசினேன். நீ தேவனுடைய அன்பில் ஆழத்தில் இருக்கணும், நியாயப்பிரமாணத்தில் ஆழமாக இருக்கணும், அவரோட உள்ளே இருக்கணும், முழங்காலில் இருக்கணும். வசனம் சொல்லுது, அப்படி இருக்க தேவனுடைய வாசல் நிற்கிற பொழுது தான் தேவனுடைய திருவுள்ள சித்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் வெரி ஸ்ட்ராங். எப்பயும் சொல்கிறேன், என் பிள்ளையோட வாழ்க்கையை பற்றி நான் எப்பயும் கவலையப்படாது. ஏன்னா என் பிள்ளையா கத்தர் கொடுத்ததுனால அற்புதமாக அவளை நேசிக்கிறேன், அற்புதமாக அவளை பார்க்குறேன். ஆனாலும் சும்மா சாய்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கிறதுல என் லைஃப் கிடையாது. அது என் 2 பிள்ளைக்கானாச்சு. சும்மா 20 ஃபோட்டோ வாங்கி வச்சு ஒவ்வொன்றையும் கையை வச்சு அதில் உள்ள சாபத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நானே ஏசுனாதரா. அவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கும், அவ்வளோதான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் நம்புற என் பிள்ளைகளுக்கும் கவலை கிடையாது. ஏனென்றால் நான் நம்பி இருக்கிறது அவரால் இவர். இந்த ஒரு வாழ்க்கைக்கு அவரை நம்பி இருக்கிறேன்னா என் பிள்ளைக்கு என்ன நம்பினா என்னங்க ஆகும்? அதுதான் யார்ட்டையும் சொன்னேன், டோன்ட் டாஸ்க், ஜஸ்ட் ப்ரே. எனக்கு ஜெபம் ஓடிச்சோட எல்லா பிள்ளைகளுக்கும் அதுதான். நான் ஏன் ஜெபம் அதுதான். ஒரு 10 ஃபோட்டோ வச்சு ஜெபம் பண்ணி 50,000 வாங்குறவனே 20,000 வாங்குறவன் வச்சு எல்லாம் சொறி நாயாக இருக்குது. நிறைய மாப்பிள்ளை வர்ற மாப்பிள்ளையும் சொறி நாயாக இருக்குது. ஆவி கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஒன்றும் இல்லை. நான் நம்புகிறேன் உன்னுடைய விசுவாசத்தை மாற்றி நினைச்சிரு. ஓவர் நைட்டு அடுத்த நாள் கால் பண்ணுவேன், டேடி நேற்றா மெசேஜ் முடிச்சிங்க, நைட்டு கல்யாணம் ஆயிடுச்சு டேடி, உங்களுக்கு ஃபோன் பண்ணி முதல்ல ஜெபம் பண்ணுங்க நீயே சொல்லுவேன். தேவ கிருபை அப்படி நடக்கும். இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நீ செகண்ட்ஸ் தான். வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் தான் என்னுடைய ஜெபம். நீ தேவ விஷயத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் சில தேவசித்தை பேசுவாங்க, திஸ் இஸ் த வே. அடுத்தது தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்ளுவா என்றால், அல்லது ஒப்பு கொடுத்து விடுவா என்றால், அடுத்த வார்த்தை கவனி. நான் வரமாட்டேங்க. நீதிபரரை தரிசிக்க ஆரம்பிச்ச you will see the just one. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே, தேவதூதரை கூட பார்த்ததுல எங்க டாடி அப்பா கேட்டு அசிங்கப்படுத்துறாரு. ஆண்டவரே, இப்போ உங்களுடைய சித்தனை அறிஞ்சுக்கிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நீ தேவதூர்ல வளைக்கி விட்டுறான். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஏய் தள்ளு 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 தள்ளு, மீகாயில் வராரு உனக்கு உதவி செய்ய. தள்ளியா கேப்ரியல் வராரு, ஏய் மூவ். அவன் பின்னாடி ஒரு 10,000 வருது உன்னை பாதுகாக்க. எல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நீதிபரர் முன்னாடி விழுந்து சாஷ்டாகமாக விழுந்து கர்த்தரே தேவன் அறிக்கையிடுகிற ஒரு பாக்கியம் உனக்கு தேவன் வச்சிருக்காரு. அதுக்கு பவுலுக்கு தோமாவுக்கு தீமோத்தேயுக்கு வைக்கலங்க, இட்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. அதுதான் அறிந்து கொள்ளணும். அடுத்த வார்த்தை, அப்போ அவரை தரிசிக்கணும். இதான் ஊழியத்தை அழைக்கப்பட்ட உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வார்த்தை. திஸ் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன் தி மினிஸ்ட்ரி. ஓகே, திருவிழா சத்தத்தை அறிகிறோம், நீதிபரரை தரிசிக்கிறோம். அடுத்தது அவருடைய அழகான தமிழ் வார்த்தை, திருவாய் மொழி நீ கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லுவேன், தொடர்ந்து படிக்கக்கூடாது, இங்கே கவனிக்கணும். அவருடைய திருவாய்மொழி கேட்க ஆரம்பிச்சிடும். ஹே கேர்ள், கம் ஆன், எஸ் லார்ட், கம் ஆன், கோ ஹியர். ஓகே, போ. அப்போ என்ன செய்யணும் ஆண்டவர்? என்ன பவுல் அடி வாங்கிட்ட வந்த போ சொன்னா போ. பவுல் நேற்று பேசினாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு தெரியல. அப்படி ஈட்டி தூக்கிட்டு போறாரு, ஜிகிட்டு 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 போனார். டப்பா இருந்துச்சு வெளிச்சம். அது இவருக்கு தெரிஞ்சு இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்பெஷல் ஆளில் வந்திருக்காரு. அடுத்த வார்த்தை கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? வந்த வெளிச்சம் ஆண்டவருடையதுன்னு தெரியும், அவர் நாம மட்டும் அறியலை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ நிந்திக்கிற இயேசு முள்ளில உதைக்காத கடினம். ஆண்டவர் போன்னு சொன்னா திரும்பி போயிடணும், இல்லைன்னா அப்புறம் கழுதை தான் பேசும். வில்லியமுக்கு பேசல, ஆண்டவர் நீ போகாதேன்னாரு. இவனுக்கு தெரியும், திருவுள்ள சித்த தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேலை சபிக்க மாட்டாருன்னு தெரியும். ஆமே சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே. இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதை கத்தருக்கு பிரியன்னு தெரியும், வெளியாவுக்கு தெரியும். அவன் கத்தோடைய தூதன் இருந்தவன் தானே. ஆனாலும் போயிட்டான். ஏன் போனால் கொஞ்சம் கிடைக்கும், கொஞ்சம் டவுரி வாங்கலான்னு. டவுரி யாராச்சும் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நாக்கு எடுத்து தொப்பல் ஓட்டி விட்டுருவேன். வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, கடன் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைய நீ வாழணும். இல்லைன்னா கல்யாணம் கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக கத்துட்டு போ. தேவ நீதி விட்டு ஒரு நேரத்துக்கு நீ விலையை போயிடக்கூடாது. ஆமே, வரமாட்டேங்குது. நீ நான் பேச நினைச்சிட்டு இருக்காண்டவர், எல்லாம் கொஞ்சம் பேசணும்.
அவருடைய திருவாய்மொழியை கேட்க, அவருடைய சத்தத்தை கேட்க, அவர் சொல்வதை செய்ய. ஜஸ்ட் கோ. ஆபிரகாம் அவங்க அப்பா உட்காந்து சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு பேரை வச்சுட்டு இருக்கான். இது மண்டை, இது மொண்டை, இது காண்டை, ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நடுவில் சத்தம் கேட்டான் பாருங்க, ஆபிரகாம் உன்னை சுற்றி விக்கிரகம் இருந்தாலும் உன்னுடைய அழைப்பு உண்மையானது. God help you to come out. நாளைக்கு உடனே ஆண்டு சொன்னான், எஸ் லார்ட். முதல்ல உன் பேரண்ட்ஸோட உன் வீட்டை விட நம்பி இருக்க சொத்தம் இந்த ஊருக்கு இந்த ஊர் எப்படியா ரசிக்கப்பட்டுருவோம். என் மாமே, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் வெளியில் நான் அவர் காண்பிக்கிற இடத்துக்கு போ. எங்கே ஆண்டவர் கேட்டானா? உடனே பேக் பண்ணிட்டார். கழுத ரெடி. உடனே கிளம்பிச்சு வண்டி. கேட்டானா, என்ன ஆண்டவரே செய்ய வச்சிருக்கிறீர்? ஏன் ஆண்டவரே, எனக்கு வயசு கூட ஆகி போச்சு, எனக்கு வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா சொத்தலாம் இந்த ஊரில் இருக்குது, நான் அங்கே எங்கே போகிறது கேட்டானா? இல்லை, இவன் புறப்பட்ட உடனே தோளில் கை போட்டார். நீ திருமண சித்தத்தை அறிந்து கொள். புறப்பட்டுட்டில, இப்போ தரிசிக்க ஆரம்பிச்சுட்டான். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டா போன்னு சொல்லி இப்போ தோளில் கை போட்டாரு. இப்போ பார்த்துட்டான், நீதிபரரை தரிசித்து விட்டான். அடுத்து அவருடைய திருவாய்மொழி கேட்கிறான், ஆபிரகாம் இப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குறேன். தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமென். இட்ஸ் எஸ் அண்ட் ஆமென். You just obey what he does. உலகம் உனக்கு எல்லாம் பேசும். இவன் அப்பா என்னத்தை கிழிக்க போறான், ஒண்டியார் என்ன செய்ய போறான், இவன் எல்லாம் வெளியே பண்ண போறான், இவனை எப்படி நான் வளர்த்தேன், எல்லாம் அப்படித்தான் நிற்கும். அவர் வச்சுக்க திட்டத்துக்கு இறங்கிடு. இந்த வசனம் எல்லாம் உன் வாழ்க்கை நிறைவேறு நாட்கள் சமீபமாக இருக்குது. கெட் ப்ரிப்பேர்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளோ போட்டார். அடுத்த வார்த்தை அவர் கூட வந்துட்டாரு. அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் என்ன? சாட்சி தான். 15வது வசனம், நீ கண்டவைகளையும். அப்ப நீ தேவனுடைய அன்பிலிருந்து, இந்த அன்பு இல்லைன்னா இது எதுவுமே கிடையாது. அந்த பரிசுத்த அன்பு இல்லைன்னா இது யாமே கிடையாது. இது எல்லாம் வந்த உடனே உன்னுடைய வேலை, நீ கண்டவைகளை கேட்டவைகளை குறித்து. யாருமா சத்தமா சொல்லுங்க, யூடியூப்ல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. உலகமெல்லாம் நீ எந்த மனுஷன்கிட்ட போனியோ, நீ இன்று பார்க்கிறதையும் அவர் சத்தத்தை கேட்கிறதையும் நீ அவருக்கு சாட்சியாய் அறிவிக்கிறது தான் கர்த்தருடைய ஊழியம் என்பது. நாமே மட்டும் குறைஞ்சி போச்சு. கூப்பிட்டு கமெண்ட்ல கொடுக்க பாருங்க, என்னையா உங்க ஆளு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க எந்த மெசேஜை மிஸ் பண்ணியிருந்தாலும் தேவனுடைய இந்த வார்த்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறார். அந்த அதிக அன்பிற்கு கீழே இன்னைக்கு வந்து அந்த அடைக்கலத்துக்குள்ள நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர்ந்தே ஆகணும். இந்த அன்பு செயல்படாதபடினால்தான் நம்முடைய அன்பு எங்கேயும் நம்மகிட்ட வெளியில் போகிறதில்லை. நம்மகிட்ட இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டு பாருங்க, அவங்களுக்கு அது புரியாது. அங்கே இல்லை, அதனால் அது புரியாது. இப்போ நேசிக்க சொல்லிப்பாரு, போயிடுவாங்க. என்னோட வரும்போது நான் அதை வாங்கிட்டு வரேன், அந்த அதை செஞ்சுட்டு வரேன், இந்த மாதிரி. எத்தனை பேர் சொல்லி அசிங்கப்பட்டிருக்கு. ரோமர் 2:17, நீ யூதன் என்று பெயர் பெற்று. யூதன் தேவ மகன், தேவ பிள்ளை, கிறிஸ்துவனுடையவன். யூதருக்கு ராஜா அவர் தானே. அப்ப நம்ம யாரு? அவர் ஆலையில் இருக்கிறவர்கள். ஓகே, யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய். தமாவாசி மக்களே, நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதல். தேவனுடைய இந்த நியாயப்பிரமாணத்தில் பற்று இருக்கணும். லவ், யூ ஷுட் லவ். எங்க பார்த்தா உங்க பைபிளோட தான் பார்க்கணும். வீட்டில் இருந்தீங்கன்னா அதில் தான் சுத்தணும். நீங்கள் சட்டை போறீங்களோ இல்லை, கையில் வசனம் வேத வசனம் சுற்றிட்டே இருக்கணும். விட்டாதீங்க. அதை 10 பைண்டிங் பண்ணணும். பற்று 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 இந்த பற்று இருக்க கர்த்தருடைய சித்தம். அது இல்லைன்னா தான் நம்ம தடுமாறுது ஆவியில். சரி, தேவனுடைய பற்றுதலாக இருந்தால் நம்ம அடுத்த வார்த்தை சொல்கிறது, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தர் மேன்மைப்படுத்தும் போது என்ன ஆகுறது? அப்புறம் ஆண்டவர் துதிச்சுட்டு தான் இருந்தான், பலி கொடுத்துட்டு தான் இருந்தான். நோவா வந்தார், பலி கொடுத்துட்டு தான் இருந்தார். யோசம் பலி கொடுத்துட்டு தான் இருந்தார். யாருமே அவங்கள பற்றி மேன்மைப்படுத்தலை. யோவானை கூப்பிட்டா, நீ ஓடிவா. ஆண்டு அவன் வந்தோடனே சொன்னான், தேவ பிரசனத்தை உணர்ந்துட்டார் யோவான். சொன்னார், ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். ஏன்னா மனுஷங்களாம் யோவான் வாரார் இன்னைக்கு ஞான ஸ்நானம் கத்திட்டு இருந்திருப்பான். அத்தான் கேட்டாரு, டேய் யோவானை கேட்குறேன்ல, உங்களுக்கு இந்த வரும் கோபம் தப்பிச்சுக்கொள்ள யார் அவங்களுக்கு வாய் காட்டினா? எல்லாரும் ஞானசம் கொடுக்குறீங்களோ, நீங்களும் கொடுத்துரு. சொல்ல பாசரி
சொல்லு, எங்களுக்கு கொடுத்துரு. அடிச்சா பாருங்க திருப்பி. ஏன்னா உள்ள இருக்கிறது தேவ அன்பு, நியாயப்பிரமாணம், சிலுவையின் நீதி, நீதிபரை தரிசித்தவன், தேவ சித்தத்தை அறிந்தவன். மனுஷன் முன்னாடி சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளே. இதுதாங்க தேவனுடைய அத்தாரிட்டி. தேவன் மேல வச்சிருக்க, கிறிஸ்து மேல வைத்திருக்கிற அன்புடைய அதிகாரம் அங்கதான். அதெல்லாம் பிசாசை போயிட்டு, யார் நீ, ஏன் வந்த? ஒரு பாஸ்ட் போய் பிசாசை சொன்னார், ஏய் இதுக்கு இல்லாத வந்துருக்க வேண்டிய அசிங்கப்படுத்துறேன் காதல் போய். ஏன்னா போக மாட்டேங்குது, இவங்களாம் இல்லாத வந்திருக்க வேண்டியதான், எதுக்கு போகுது, அசிங்கப்படுத்துறேன், நான் போய் தரேன். அது சொல்லிச்சுடா, நீ சொல்ற போல செய்ய முடியாது, இப்போ முடியாத துரத்துறான். என்ன பி வெரி கேர்ஃபுல். டாடி ஃபோன் பண்ணோன்னு பிசாசு போகிறது. பிரியாக்காவுக்கு வீடியோ பார்த்தா பேய் ஓடுதுன்னா உன்னை நினைச்சாலே பிசாசு ஓடணும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் நீ பற்றா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும், எல்லாம் ஓகே. இல்லை, பிசாசு டச் பண்ணுற போது ஆளே பரிசுத்தமான தான் டச் பண்ணும். நியாயப்பிரமாணத்தில் பற்று இல்லைன்னா உலகத்தில் எந்த காரியமும் அட்டாக் பண்ண தான் செய்யும். அது எந்த காரியமாக இருக்கட்டும், பலவீனமோ வறுமையோ வியாதியோ, பற்று தேவனை மேன்மைப்படுத்தணும். 17வது வசனம், 18. நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனாலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் உபதேசிக்கப்பட்ட ஆளா இருக்கணும். கர்த்தர் தேவனுடைய வார்த்தை கொடுக்குறாரா இல்லையா? சரியான வார்த்தை கொடுக்குற உறுதியா இருந்தா கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையா சொல்லுங்க. தேவையற்ற வார்த்தைகள் இந்த இடத்துல புறப்படாம இருந்தா கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையா சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. தேவையில்லாத வார்த்தைக்கு எது புறப்படுதா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நீதி உள்ளதா இருக்கா? தேவனுடைய வார்த்தையா இருக்கா? அப்போ கர்த்தர் கொடுக்குற உபதேசம் எங்கிருந்து வருகிறது? அவருடைய நாவிலிருந்து வருகிறது. ரைட்டு. அவருடைய வார்த்தையில் இருந்துட்டா அடுத்த வார்த்தை, அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று வகையிருப்பாயே. அப்ப இந்த வார்த்தை அடையாளம் தான் நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும் ஜெபம் பண்றவங்க தான் பார்த்துருக்கோம். ஆண்டவர் எப்படி நாசமா போகணும்னு சொல்லி ஜெபம் கேட்டிருக்கீங்களா? ஏன் சத்தமா சொல்லுங்கப்பா. நான் கேட்டிருக்கேன். இந்த புள்ள வளர்றதுக்கு நான் தான் காரணம் ஆண்டவர், இன்னைக்கு புள்ள ஐஸ்வர்யம் வளர்க்க நான் தான் காரணம், அவனை சீரழித்து போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி கேட்டதை பார்த்துருக்கேன். கேட்ட அன்னையிலேருந்து சீரழித்தவங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியல. யாருக்காக ஜோம் பண்ணாங்களோ அவைய வசனம் தொட்டு மேலே வேண்டாம். எங்கே போயிட்டாங்க? இவங்க எல்லையில் கூட வர முடியாது. இந்த அம்மா போகிற செருப்பு கூட, அவன் போகிற செருப்பு கூட இந்த அம்மாவோட சொத்து இருக்காது. அப்படி கற்று கொண்டு போயிட்டாரு. தேவனுடைய சித்தம் இருந்தாண்டு நன்மை தீமை தெரியுமில்ல நமக்கு. அந்த நன்மை தீமை இன்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ஆவின் வரங்களின் நிறைவு. யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ஸ்பிரிட். ஏன்னா நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது நித்திய ஜீவன். இந்த வாழ்க்கை இப்போ முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும். இப்போ நீ படித்தா என்ன, படிக்கட்டு என்ன, வேலைக்கு போனா போகாட்டி என்ன, நீ பணம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாம இருந்தாங்க, நீ உபாசி என்ன, சுபாஷிக்கட்டி என்ன, இப்போ போய் ஒரு டிக்கெட் டக்குன்னு போயிடும். போயிடுச்சா? ஓகே டாக்டர். இப்போ டக்குன்னு இப்போ ஃபியூஸ் போகுது லைஃப். அப்போ இது ஆண்டவர் எதற்காக சொல்லுகிறார் என்றால், விட்டு just leave it. I told you leave it, just leave it. யோவான் 17:3. எங்கள் மீனெல்லாம் வாய் திறக்க மாட்டேங்குது ஆண்டவரே. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே அடுத்த ஜீவன். அதுதான் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு தேவனோட ஐக்கியமாக இருக்கணும்னா அடுத்துட்டு போகிற நிலைமையை நம்ம யோசிக்கணும். இந்த லைஃப் இப்போ முடிஞ்ச உடனே நித்திய ஜீவன் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடுவது. இன்றைக்கி எல்லாத்தையும் வேலையை விட்டு ஓடி வர்றது, 1ஆம் தேதி ஓடி வர்றது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஓடி வர்றதால எதுக்காக? அந்த இட்டர்னல் லைஃப்பில் போய் நம்ம எரிஞ்சுக்கிட்டு இருக்காம சாத்தானை வீழ்த்தி நித்திய ஜீவனை அறிஞ்சு அவரோடு இருக்கிறதுக்காக தான் ஆண்டவரோட பேசுறது. அப்போ இந்த உலகத்தின் காரியத்துக்காக அந்த மாணிக்கத்தை நம்ம எழுந்துடக்கூடாது. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவுள். திரும்பி சொன்னா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லவ், ஆவிக்குரிய அன்பு. அன்பு தேவனால் உண்டானது. அன்புள்ள எவனும் அவரால் தான் பிறந்தான், அவரை அறிந்திருக்கான். இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, நம்முடைய அன்பு கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற அந்த அன்பு, சிலுவை ருசித்திருக்கிற அந்த அன்பு தேவனால் உண்டான அன்பு. பிரைஸ் காட். கவனிக்கலாம். அன்பு எங்கே வந்தது? தேவனால் வந்த அன்பு. அப்போ இந்த அன்பு தேவனால் பிறந்திருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ அவருக்குள் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் தான் அன்பா இருப்பான். வராம சொல்லுங்க. அந்த எப்பவுமே சொல்ல அன்பா இருக்கு. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் த லவ் ஆஃப் காட், லவ் ஆஃப் ஜீசஸ்.
அடுத்த வசனம் இன்னும் ஆழமாக போகும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். சிலருக்கு எவ்வளோ அன்பை கொடுத்தாலும் தெரியாது, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் தெரியாது. அது படிக்காதவங்களாம் பார்த்துருக்கோம். அவங்க ரொம்ப போனால் அன்புன்னு சொன்னால் எவ்வளோ அன்பாக சொல்லிச்சு கொஞ்சம் அழுவாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. சில ஆளுக்கு இந்த அன்பே கிடைக்காதவங்களுக்கு இந்த அன்புனா புரியாது. நீங்கள் போய் அப்படி சொல்லிப்போ நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னா தலையாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கே கேள்வி வந்துடும், இவங்களை ஏன்டா நேசிட்டு வந்துடும். அன்பில்லாத தேவனை அறியா ஒரு ஆள் எழுதி சொல்லுங்க. ஏன்னா எதுக்கு இந்த ஆண்டவர் அன்பை கொடுக்குறா? அதிகாலை எழுந்த உடனே அந்த அன்பை தேடி ஓடி வந்து பணிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த கிருபையெல்லாம் வேலை செய்யும். இந்த கிருபையெல்லாம் நம்ம பல நாள் உபவாசத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒரு நாள் மிஸ் பண்ண எல்லாமே போச்சு. ஏனென்றால் அவருடைய தேவனுடைய குமாரன் பிழைக்கும்படிக்கு தான் கத்த அந்த அன்பை நம்ம கொடுத்துருக்கிறார். கலாத்தியர் 1:9 நான் முன்னது சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தான் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 10வது வசனம் நான் மனுஷரையா தேவனையா யாரை? கலாத்தியர் 1:10 கலேஷியன்ஸ் 1:10. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிக்கணும், கொஞ்சம் ஷார்ப்பாக வேலை செய்யணும். ஓகே, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒரு அல்லையே சொல்லுங்க. நீ தேவனுக்காக எழுந்தினா நீ மனுஷரை பிரியப்படுத்துகிற ஆளாக இருக்கக்கூடாது. நீ தேவனை நேசிக்கிற ஆளாக இருக்கணும். மனுஷரை பிரியப்படுத்தினா நம்ம ஊழியக்காரங்களே கிடையாது. இந்த ஊழியத்திற்கு அதுதான், நீ யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏதாவது ஒன்று டம்முன்னு உடச்சிருவீங்க. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று வந்துடும். நீங்கள் நன்மையாக சொல்லிட்டு வருவீங்க, இவர் சொல்கிற மாதிரி செஞ்சு புதுசாக என்ன விட்டு ஓடிடுவார் என்ன பையன். ஆனால் அவங்க நல்ல ஆலோசனை சொல்லியிருப்போம், புரியாது. You have to do this. Praise be to God. எபிசியர் 1:17 வரலாம். முடிச்சிடலாம், டோட்டல் சீக்கிரம் முடிச்சிடறேன். அந்த மாதிரி போவாரெல்லாம் யோசிக்க வேண்டாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறாராம். அப்போ தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானம் வேணும். இதெல்லாம் எனக்கு ஒன்று யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது. சில நாட்டு பிரதமர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வித்தியாசமே இருக்காது. தெளிவுள்ளவனாக இருக்கணும். ஆண்டு சொன்னது புத்தி தெளிஞ்சிருக்கட்டும், ஞானம் தெளிவாக இருக்கணும். ஆண்டவர் நேசிக்கிறதுக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானத்துக்குள்ள நீ வரணும். அந்த தெளிவு, இதுக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, நாவி உண்டு, அதை தேடி பெற்றுக்கொள்ளணுமா? அப்போ நம்ம ஏன் ஜெயம் பெற முடியல? அல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழினா? This is the only way. No other way at all. You have to love God. You have to live in the love of God. ஆண்டவர் பேசுவதற்கு முன்பு நீ ருசித்தா மட்டும் அது உள்ள அந்த வெளியில வரும். ஆண்டு சொன்னா பார்த்தியா, தேவ நீதிபரராய் அவரை தரிசித்தால் மட்டும்தான் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஆகினால் நம்ம சுவிசேஷம் எஃபெக்டிவ் இல்லாமல் இருக்கு. ஒரு ஃபோன் கால் மிரக்கல் நடக்கணும்ல. அதான் மிரக்கல் சொன்னேன், உங்களுக்கு ஃபோன் ஆன் பண்ணுறேன், யார் எந்த ஊருன்னே தெரியாது. என்ன கொண்டா இவைகள் எல்லாத்தையும் அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஞானம், அறிந்து கொள்வது ஞானம் தெளிவு உண்டாக்குகிறார். 18வது வசனம் சொல்றார், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நீ அறிந்து கொள்ளணும். மகிமையின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் இது நல்ல ஜெபம் பண்ணி உண்மையாக தேவனோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த முக மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். சில பார்த்துருக்கு வந்து 3 நாள் சர்ச்சைலாம் சில சபைகள் உட்காந்து உபவாசம் பண்ணிட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன். வெளியில் வரும்போது இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர் அம்மா அவர் பக்கத்து போன அடுத்து 1 வருஷம் வரமாட்டார். அபிஷேகம் அப்படி இந்த 3 நாள் ஜெபம். ஏன்னா அண்ணாள் போய் ஜெபம் நாங்களாமா. எது ஏன்னா அண்ணாள் போய் ஜெபம் பண்ணாங்க. ஒரு காரியத்தை அந்தமா கண்ணீர் விட்டுச்சு, விடமாட்டேன். அந்தமா போயிட்டு இத்தனை வருஷம் விட மாட்டேங்கிறாங்க. இத்தனை வருஷம் தாண்டி அழுது தேவ பிரசன்னத்தை மகிமை வெளிப்பட வேண்டாமா? ஜெபம் பிரகாசம் ஒரு 1/4 மணி நேரம் 5 நிமிஷம் தேவ பிரசன்னத்தில் வச்சுட்டு அப்படி வெளியில் வந்தான்னா அந்த சுதந்திரத்தின் மகிமின் பிரசன்னத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்தால் தான் ஒரு ஜெபம் சரியானது. நல்லா அங்கே போய் நல்லா அழுது ஜெபிக்கிற தப்பு கிடையாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு வரணும். அழுகிறது தவறு கிடையாது. நான் ராத்திரி போல் அழுவேன். நான் என்ன சொல்லுவாங்கண்ணே, எங்கே இருந்தா இது வருதோ கண்ணீர் அழுகு. ராத்திரி போல் அழ முடியும். ஆனால் முட்டி உள்ள சாத்தான் அடிச்சுட்டு வெளியே வரணும். மகிமையில வெளியில் வந்து நிற்கணும். முடிச்சேன் பாரு, நசுக்கினேன் பாரு. சுதந்திரங்க அது. உனக்கு எனக்கு கத்த வச்சிருக்கிற சுதந்திரம். நேராக போய் கபோர்டு எடுத்துட்டு வா. அதான் உன் ஜெபம். ஏன்னா கையில் வச்சிருப்பாரு, நேரம் பிடிக்கிட்டு வா. என் கையில் சாக்லேட் பிடிக்கிட்டு ஓட முடியுது உனக்கு. உன்னோட சுதந்திரம் அவர் கையில் பிடிங்கிக்கிறது உனக்கு என்ன யோசனை? கிருபையா?
19. அப்புறம் முழுசாக வாசிக்கங்க. கடைசி வார்த்தை மொத்தம் வாசிக்கிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மனசு எப்படி இருக்கணுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள். மனக்கண்ணே பிரகாசமாக இருக்கணும். மனசு பிரகாசமாக இருந்தால் வெளியில் பிரகாசமாக இருக்கும். இது எப்படி வரும்னா தேவனை நேசிக்கிற அன்பு தெளிவில் தான் வருங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:12 3:12 நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய். நம்ம ஒருவருக்கு ஒரு ஐக்கியத்தை வச்சிருக்கிற அன்பு கிறிஸ்துவிடத்தில் தான் வந்தது. ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பாய் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷருக்கும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக செய்யவும் நிலைத்தோங்கும் செய்வாராங்க. இதுதான் அவருடைய ஆசை. இதுதான் நம்மளுடைய நமக்கு எபிசியில் கர்த்தர் பேசின வார்த்தை. அப்போ நல்ல கவனிங்க, நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தில் தெய்வ பிள்ளைகளாகிய நாம் வச்சிருக்கிற அன்பு, எங்கள் ஒருவர்கள் வச்சிருக்க அன்பு, மற்ற எல்லா மனுஷத்தில் வைக்கிற அன்பு எல்லாமே நம்மகிட்ட பழுகி பெருகணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நம்ம இந்த பாஷை பார்க்கக்கூடாது. இது இப்படி இது இப்படி, அதாவது எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓவராக வேறுபடாது. விட்டு ஓகே. அப்போது நம்ம எந்த அன்பு வச்சுருந்தாலும் சரி, திருப்பி சொல்ல கிறிஸ்துக்குள்ளான உள்ள அன்பு, இயேசுக்குள்ளான அன்பு. அவர் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் நீங்கள் பெருகணும், நிலைத்து ஓங்கணும். அல்லையிலே சொல்ல நிலைக்கணும், ஓங்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? யாக்கோபு 3:16-17 முடிக்கும். 2 வசனம் தான் முடிச்சாரேன். யாக்கோபு 3:16-17 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே சகல துர்சைகள் உண்டு. வைராக்கியம் அதாவது உலகத்திற்குரிய வைராக்கியமோ, விரோதமான வார்த்தைகளோ விரோதமான கிரிகள் எங்கே இருக்குதோ அங்கே துர்ச்சைகை ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? எந்த தேவனுடைய அன்பு இல்லையோ அங்கே கர்த்தருக்காக வைராக்கியம் இல்லையோ அந்த உலகத்தின் வைராக்கியம் வந்துடும். உலகத்தின் வைராக்கியம் வந்து மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிக்கணும். உலகத்தின் மனுஷரை பிரியப்படுத்த ஆரம்பிச்சுன்னா துர்சைகள் வர ஆரம்பிச்சிடும். இது செய்யறியான்னு சும்மா சந்தேகப்படுவாங்க. சிலர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சந்தேகப்பட்டு அது அப்படியே லைவாகவே வந்துடும். பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சுருக்கீங்க. சில ஃபேமிலி அனுபவிச்சுட்டு நான் வருஷக்கெல்லாம் ஜாயின் வந்த குடும்பத்துக்கெல்லாம். அப்போ விரோதம், வைராக்கியம் இதெல்லாம். ஆனால் 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம். ஒரு அல்லையே சொல்லுங்களேன். அந்த ஞானம் பரலோகத்தில் வர்ற அந்த ஞானத்துக்காக நம்ம வாஞ்சிக்கணும், தாய்க்கணும். நீங்கள் உபவாசிக்கிறது ஒரு காரியங்கள் முடிவதற்காக, அது நம்முடைய காரியங்கள் செயல்படுவதற்காக, தரிசனம் விளங்குவதற்காக, எல்லாம் அதெல்லாம் வேறு. ஆனால் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது இல்லை. முதலாவது ஞானம், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். அடுத்தது சமாதானமும் சாந்தமும் இருக்கணும். நல்லா கவனிங்க, நம்ம வச்சிருக்கிற அன்பு உண்மையானது, கர்த்தர் மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா இதுதான் நம்ம வெளியில் வரணும். ஞானம் வெளியில் வரணும் சுத்தமாக, பின்பு சமாதானம் இருக்கணும், சாந்தம் இருக்கணும். சிலர் எப்படி சொல்லுவாங்க, நாங்கள் லவ் யூன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை, நாங்களும் அதான் சொல்லிக் கொடுக்குறோம். ஊரில் இருக்க யாருக்கும் போய் லவ் யூ சொல்லாதுன்னு தான் சொல்லியிருக்கோம். அது உலகம், அது வேற. குடும்பத்தில் சொல்லு. இப்போ அம்மாவை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம்மா நேசிக்கிறேம்மா, எப்படி உங்கள் கூட இருக்கேம்மான்னு சொல்லிப்பாரு. அந்த அம்மா உள்ளத்தில் அப்படியே தேனும் பால் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படியே ஒன்று மன்னிச்சிடுவாங்க. அன்பை காட்டுங்க, குடும்பத்தில் காட்டுங்க. அந்த கிறிஸ்துவின் அன்பை சொல்லி வளங்க பிள்ளைகளுக்கு. அவங்களுக்கு அதில் வேறு. ஏன்னா எங்கள் கல்ச்சர் அப்படி. உங்கள் கல்ச்சரில் எங்கே இருக்குது அன்பு? அன்புன்னு பேசத்தான் செய்யுங்க, ஒன்றும் கிடையாது. எங்கள் கல்ச்சரில் ஒரு அன்பு இருக்குது, அது பரலோகத்தில் எங்களுக்கு வெளிப்பட்ட அன்பு. இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்த அன்பு. அந்த அன்பை மூடி மறைச்சி வைக்காத, குடும்பத்துக்குள்ளே பகிர்ந்து பண்ணி அன்பு வெளிப்படுத்து. முதலாவது இங்கே சமாதானம், சாந்தம். இந்த சமாதானம் இருந்துச்சுனாலே சாந்த குணம் வந்துடும். சாந்த குணம் உள்ளவர்களோ அதுக்கு எதிர்ப்பதாக நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் என்ன வார்த்தை போட்டுருக்காங்க. கர்த்தர்கிட்ட என்ன தான் நம்ம கடுமையாக ஆளாக இருக்கட்டும். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் நான் சொல்லுவேன், நான் தான் என் பாரம்பரியமே சரியானே வாழை தூக்கினவன் பேரை நான் கொள்ளு பேரை சொல்லு. என் சொல்லி பேரை சொன்னாலே வாழை தூக்கிட்டு ஓடி வர்றவனுக்கு எனக்கு கோவம் அடங்குமா? நான் அவனை சீர்ன காண எப்பயாவது அதை வரத்தான் செய்யும், வரத்தான் செய்யுது. ஆனால் ஆட்டுத்து முழங்கால் போட்டு அந்த ஒய்ஃபோ பிள்ளையோ மாதிரியோ நீங்களோ ஏற்று நிற்க மாட்டான். ஏன்னா அந்த ஆவியானக்குள்ளே அந்த அன்பில் பலப்பட்ட பாருங்க, அந்த அறிவு வேலை செய்யும். உடனே ஓடி அந்த ஆண்டவரே அந்த சாந்தம் சமாதானம் இருக்குது. உடனே ரிட்டர்ன் ஆனால் மட்டும்தான் அன்பு ரீகனெக்ட் ஆகும். ஆனால் அதுவும் வரக்கூடாது. 3வது வார்த்தை சொல்லி இணக்கம், கொஞ்சம் இணைஞ்சு ஓடணும். இணக்கம், ஆவியில் கர்த்தரோடு என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இணைஞ்சு ஓடணும். பசம பாகத்தை பேசுகிறாரா, உடனே இணைஞ்சு எஸ் லார்ட் ஐ வில் டூ இமீடியட். அதை கிளியர் பண்ணுங்க. கர்த்தர் செக்லிஸ்ட் வச்சாரா போச்சு. சரி, ஒரு உற்சாக காணிக்கை கர்த்தர் சொல்கிறாரா, டூ இட்.
இல்லை ஆண்டவரே நீ அனுப்ப சொல்லிடுது, என் 1100 தான் வச்சுருக்கேன், நீ 1000 ரூபா அனுப்ப சொல்லிடுது, இந்த 100 வச்சு நான் என்ன பண்ணுறது, அடுத்து என் காரியம் இருக்கிறது, கேள்வி கேட்காத, சொல்லிட்டாரா போ, அவரோட ஜாதி ஆக்குவார், வாக்கு பண்ணிட்டாருங்க. ஜஸ்ட் ஓகே, அடுத்து செக்லிஸ்ட் பண்ணிடு, கத்த சொன்னாரு செஞ்சுட்டேன். நான் உங்களை யாராச்சும் உபவாசம் பண்ண சொன்னா, நீங்கள் தான் என்ன சொன்னீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு, நான் கேட்கவே இல்லை, பண்ணேன். இப்போ என்னாச்சு, 20 நாள் உபவாசம் ஆரம்பித்தேன், யார்கிட்டையும் சொன்னார், வீட்டில் மட்டும் சொன்னேன். வந்து நிற்கிது, என்னன்னு கேட்குறேன், நான் ஃபாஸ்டிங் டேடி. நீ இந்த ஃபாஸ்டிங் 21 நாள் ஃபாஸ்டிங் எப்போ இருந்து? முந்தா நேரத்துலேருந்து டேட்டா போட்டு நீ நானும் பிளான் பண்ணோம். எத்தனை உட்காந்துருப்பாருங்க? 21. இந்த பரத்திலோட இந்த அன்பில் எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா? இணங்கி போ, ஐக்கியத்தில் இணங்கி போ. அதாவது தேவ தரிசனத்தை மட்டும் இணைந்து போ. அந்த வார்த்தை கற்று சொல்லிட்டாருன்னா உடனே செக் பண்ண, எஸ் ஐ டிட் லாட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு, எஸ் பிள்ளைலாம் கால் பண்ணீங்க, எத்தனை பேர் பேசுனீங்க, டேடி என்ன ஆச்சு டேடி? ஒரு ஆள் ஃபோன் பண்ணிச்சு, கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணிச்சு, டேடி பாத்ரூம்லேருந்து அழுகிறேன், என்ன ஆச்சு உங்களுக்கு? கத்துற என்ன தூங்க விட மாட்டேங்கிறாரு ராத்திரி பகலும். நான் சொன்னேன், அவன்கிட்ட ஊருக்கு பேர் தெரியாது இந்த மாதிரி ஊழியக்காரன், உலகத்தில் சாட்சி பெறாத அழிஞ்சு போன ஒரு தெள்ளு பூச்சி, இது கண்ணீர் விடும்போதே அவருக்கு தாங்காம உனக்கு பேசுறாரு, தேவ நீதி இருக்கிறாரு தானே, அப்போ உனக்கு இவ்வளோ வார்த்தை கொடுக்குறாரு, எப்படிப்பா உன்னை விடுவார்? அடுத்து இரக்கத்தினால் நற்கனிகளினால் நிறைந்ததாய், பட்சபாதம் இல்லாததாய், மாயமற்றதாய் இருக்கிறது. அதுதான் தேவன் அன்பினால் வருகிற அது கிருபை. பிலிப்பியர் 1:2 சாரி பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க, நான் வேகமாக வாசிக்கிறேன், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் திருப்பலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பிலிப்பியர் 2:1-5. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலாம். பாருங்க, கிறிஸ்துவ இருந்தால் ஆறுதல், அன்பு இருந்தால் தான் தேர்தல், இல்லைன்னா ஒரு ஆளை கம்ஃபர்ட் பண்ணவே முடியாது. ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏக சிந்தையாக இருங்க, ஒரே சிந்தையாக இருங்கள், ஏக அன்புள்ளவர்களாக இருங்கள், இசைந்த ஆத்துமாக்களாக இருங்கள், ஒன்றையே சிந்தித்துக் கொள்ளுங்கள், சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றை வாதினாலாவது வாக்குவாதத்தினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையாக ஒரு அல்லையே சொல்லுங்களேன். யாரையும் கனவீனப்படுத்தக்கூடாது, யாரையும் கனவீனப்படுத்தாதீங்க. சொல்லுது தங்களிலும் மேன்மையாக நீ எண்ணணும், இது கட்டளை. அடுத்து அவனவன் தனக்கானவைகளை அல்ல புறனுக்கானவைகளை நோக்கணுமா. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் தேவனுடைய பூரணமாயிருமா. கர்த்தர் பேசுகிற வார்த்தை, யாராரு சுதந்திரிக்கணுமோ ஆவியில் ரிசிப்ளி சுதந்திரிச்சுக்கணும். பிரைஸ் காட். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 3-5 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க, எடுக்கணும் எடுத்துக்கங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு அற்புதமான உறுதிப்பள்ள ஒரு வார்த்தை. தேங்க்யூ. வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 3-5. ஓகே, அந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கணும், நான் உமக்காக நிற்கணும்னு சொல்லி ஆண்டத்தில் ஜெபித்த ஒருவருக்கு இந்த வார்த்தை கதை உறுதிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் உள்ள ஆண்டோடைய வார்த்தை பேர்டனான ஒரு வார்த்தை நமக்கு வருகிற வார்த்தை, நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வார்த்தை சொல்லும்போது நம்முடைய உள்ள எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். The love of the eternal beginning, உன்னுடைய முதல் அன்பு, the first love, அதை நீ என்னை விட்டு எழுந்துட்ட, அதுதான் குறையாக இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரிகளை செய்வாயாக, இல்லைன்னா நான் சீக்கிரமாய் வந்து, எப்போ சீக்கிரமாய் முன்னிடத்திலே வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதில் நின்று நீக்கும். நம்ம லேம்ப் ஸ்டாண்டை கத்தரை எடுத்துருவார். அது ஆண்டவர் அதுக்காக சொல்லலை, எப்படியாவது அவரோட அன்புக்குள்ளே வரணும்னு சொல்கிறார். அது கத்த தொடுகிற ஒரு வார்த்தை. ஓசியா 6வது அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 1-2-3 இந்த வாக்கு தத்தங்களை டேட் போட்டு எழுதி வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட அன்பை ருசித்து அவரோட அன்பில் நீங்கள் திரும்பி வரணும். நான் வாசிக்கிறேன். ஓசியா 6:1-3 கவனிக்கலாமா? ஓகே.
கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், நல்லா கவனிங்க, நம்மை பீறினார், பீறி போட்டார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஆமென். வரமாட்டேங்குது ஆண்டவரே. 3வது வசனம், இதுதான் நம்முடைய கோல், நம்முடைய நோக்கமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அப்பொழுது நாம் அறைவடைந்து, எப்போ அவர் அடித்தாரு, குணமாக்கினார், அடித்தாரு, காயங்களை கட்டினார் என்பதை அறிந்து அவருடைய உயிர்ப்பித்த ஆவியை பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறிவும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல, அருணோதயம் என்பது அதிகாலை உதிக்கிற நேரம், அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையை போல பூமி மேல் பெய்யும், முன்மாறி பின்மாரியை போல நம்மிடத்தில் வருவார். ஆமென் சொல்லுவோமா? கேட்கலாமா? அந்த அருணோதயத்தை பார்க்கலாமா? ஆண்டு ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி கணக்கில் போடுங்க. முடிந்தால் முழங்கால் பண்ணிடுங்க. 1 minute. தேங்க்யூ லார்ட். அருணோதயம் போல் நம்மிடத்தில் வருகிற நம்முடைய தேவனாய் கேட்க ஹல்லேலூயா. வாழ்க்கை கற்றுக்கு ஒப்பு கொடுப்பியா? நேற்று ஓடி வரியா மகனே மகளே? கம் டு தி லார்ட், கம் டு தி லார்ட். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் என்ன வார்த்தை பேசினார், அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி நீங்கள் ஆண்டுட்டு கேளுங்க. உங்களிடத்தில் வருகிற அந்த அன்பு எனக்கு வேண்டாண்டவரே. உங்களுடைய அன்பு என்னிலிருந்து புறப்படும் சொல்லுங்க. நான் தேவனுடைய அன்பு பிரதிபலிக்கிறான இருக்கணும், அவ்வளவுதான். என்னிலிருந்து முன்மாறி பின்மாறி பொழியணும். என் முகத்துல மோசேனுடைய பிரகாசம் இருக்கணும். நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் எனக்குள்ள இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் இணக்கமாய் போகணும். என்னில மாற்றங்கள் உண்டாகணும். கிரிகள் காணப்பட வேண்டும். தேங்க்யூ லார்ட். நீக்காகிறது பரஷல பரதர பரதர. ஆரீரரு நோதயப்போ உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரரு நோதயப்போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இறைச்சல் போலே. இயேசுவே ஆத்மரேசரே சாரோனி ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, அவர் இடது கையின் தலைக்கு வாழக்கரல் தலை மாற்றுகிறார். உணர்ந்து இடது கையின் தலைக்கு வாழக்கரல் தலை மாற்றுகிறார். அவர் தேசத்தால் சோகமானே என்னை பறந்து கொடி, பறந்து கொடி தேசமே, அவர் தேசத்தால் சோகமானே என்னை பறந்து கொடி தேசமே. இயேசுவே ஆத்மரேசரே சாரோனி ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. பாபராஜா உள்ளத்தில் சொல்லலாம், ஆண்டவரே அந்த உம்முடைய அன்பை அறிகிற அறிவிலும், அதனால் வருகிற ஞானத்திலும், அதனால் மனப்பிரகாசம் உள்ள கண்களையும், தேவ திருவுள்ள சித்தத்தையும், அவர் திருவாய் மொழிகளை கேட்கும் ஒரு ஆத்மாவை என்னை மாற்றார். சொல்லு மக்களே, சொல்லு மகனே. தேங்க்யூ லார்ட். திஸ் இஸ் த டே that the Lord has made for you. கர்த்தாவில் பேசின வார்த்தைகளின் படியும், ஆராதனைகளில் இடைப்பட்டபடியும், இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீட்டிலும், வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு உண்மத்திலும், பரத்தலைப்பட்ட பிள்ளைகள் தேவ கிருபை விளங்குவதாக. உங்களோட அன்பின் பரிபூரணக்காரர்களாய் நிற்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கும். நான் நல்ல ராஜா, ஆவியானவர் மட்டும் சொன்னதை மட்டும் இங்கு நான் நின்று உம்மை அனுப்பியிருக்கிறேன். அடியனுக்கும் கிருபை பாராட்டும். ஒவ்வொரு பேருடைய முத்திரை வைத்து காத்துக்கொள்ளும்.
சாத்தான் விழ தள்ளி ஜெயமெடுத்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமே ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் வழிநடத்துகிறோம். பிதா தேவனுடைய திவ்ய அன்பும் நம் அனைவரோடு நம்மிலிருந்து புறப்படும்படிக்கும் கிருபை நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்று என்ற சகல ஆசீர்வாதமாய் தங்கியிருப்பதாக. செய்து சொல்ல சத்தமாய் தேவரே ஆசீர்வதியும் நெல்லைகளை பெரிதாக்கும் அந்த கரமையினோடு கூட இருந்து எல்லாத்தையும் ஏற்பனை விலைக்கு காத்திருக்கும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவடை பரிசுத்தராமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களை மறவார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதை. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல். கர்த்தரே தேவன். God bless you.